மார்க்கத்தை இருக்கிறவங்க சாதாரண பரம ஞானிகள்லாம் எப்படி போக முடியும் அப்படின்னு எளிமைப்படுத்தி ஜீவகாரணியம் செஞ்சீங்கன்னா நீங்கள் அந்த உஷ்ணம் உங்களுக்கு வந்துடும். அந்த உஷ்ணத்தில் அது போயிடுன்றதை எளிமைப்படுத்தி தந்தவர் தான் வள்ளலார்னு சொல்கிறோமே தவிர, வள்ளலார் தான் இந்த இது சொன்னார், அதுக்கு முன்னாடி வந்த ஞானிகள்லாம் சொல்லலை, அவர் விபூதி வைக்க வேணாம்னு சொல்லலை அப்படின்லாம் சொல்கிறது அவதூறு பேசுது. மக்களை திசை திருப்பி விடுவதற்காக பல விஷக்கிருமிகள் உருவாக்கப்பட்டு செய்கின்ற செயல்பாடு. என்னன்னா, நம்ம படித்த அறிவு வள்ளுவர் கூட என்ன சொல்றாரு, கற்க கசடற படிக்கும் போதே என்ன சொல்றாரு, பிழை இல்லாமல் படிச்சுக்க. நல்ல ஒரு குரு கிட்ட போய் அது தப்பா பிழை சொல்லி பிழையோடு படிக்காத, படித்த பின் நிற்க அதற்கு தக, எப்படி வாழணுமோ அப்படி அப்படி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வள்ளுவம் பேசு. நம்முடைய பாட்டம் சொல்றாரு, அவர் சொன்னது தப்பாயிட்டுப்பான். அப்படி வாழ்ந்ததுனால்தான் வள்ளலாரை இன்னைக்கு நம்ம பேசணும். வையத்துள் வாழ்வாங்க வாழ்ந்தார். ஒரே ஒரு செய்தி தான். என்ன சொல்றாரு அவரை, நீ எதுவுமே அறம் கூட செய்யாத, தர்மமே செய்யாதான்ட்டு. பொய்யாமை ஆற்றின் அறம் பல செய்யாமை நன்று. அதுலயே அடங்கிடான். 5 குற்றம் பெரிய குற்றம் சொல்றான். பொய், களவு, காமம், குடி, கல்குடி, பொறாமை, இதை சொல்றான். இதுல பொய் மட்டும் வந்துடுச்சுன்னா மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இலவசமாக கொடுத்துட்றான். இன்னைக்கு இந்த விளம்பரம் பத்திரம் பாருங்க, ஒரு சட்டை வாங்கினீங்கன்னா ஒரு பேண்ட் இலவசம், ஒரு சுடிதார் வாங்கினா ஒரு டாப்ஸ் இலவசம் சொல்கிறான் இல்லையா? அது மாதிரி பொய்ன்ற ஒரு செய்தியை மட்டும் ஒருவன் வாங்கி விடுவானாயின் இலவசமாக 4 தரான். அவனே கொடுத்துட்றான், இலவசமாக கொடுக்குறான். வள்ளலார் என்ன சொல்றாரு, வரும்போதே 9 வயதுல ஒரு குழந்தை என்ன கேக்குதுங்க, கடவுள்கிட்ட போய் பொய்யாத வார்த்தைகளே யான் புகன்றிட வேண்டும். நான் சொல்றேன், பொய் பேசாது இருக்கணும், புகன்றபடி நடந்துட வேண்டும் சொல்றார். அப்படி சொன்னவர் பொய் பேசுவாரா? அதனால்தான் அவர் அந்த நிலையை அடைந்தார். இன்னொரு பாடலோட சொல்றாரு சாமி, பொய்யாத மொழியும் மயல் பாடுங்க. இல்ல பாண்ணா உங்களை கிராஸ் பண்ண இல்ல கிராஸ் பண்றதுக்கு இல்ல, 4 பேர் கேட்கிறாங்க ஐயா. நீ முதல்ல நான் எனக்கு அனுப்பு, நீங்க அந்த பாட்டு மட்டும் பாடுங்க, அப்புறம் பாடுறேன். அவரே சொல்றாரு, இப்போ பொய்யாமை வள்ளுவர் சொல்றார். இப்போ நாம 2த்துல எதுவாவது ஒண்ணு செய்யணும். நானே தான் தோன்றித்தனமா பேசக்கூடாது. சன்மார்க்க மேடையில பல பேர் ஈரோடு கதிரவேலையா கூட பேசுறாரு நிறைய இடத்துல. ஆனா அவர் என்ன சொல்றாரு, சிறு தெய்வங்களை வழிபடாத, சிறு தெய்வங்களை கும்பிடாத. வள்ளலார் சிறு தெய்வ வழிபாடு கூடாதுன்னு சொல்ல, அதிலேயே முழுகிடாதன்ற. இப்போ அப்படி சொல்றதா இருந்தா ஆரம்பத்துல முருகனை தான் பண்ணார், கருங்கோயில போய் விநாயகரை பாடுறாரு, சிவபெருமான இன்றளவு பாடினுங்கிறார். பாடிட்டு விட்டுல இன்னைக்கு கூட பாடுறாரு, சிவமே சிவமே என்னை செம்பொருள் ஆக்கிய சிவமே கண்போல் அளவது கண்டு செங்கோல் செலுத்தும் சொன்னார்னா அப்ப யார் சொன்னது? அதான் கையில் ஒரு கங்கணமும் கட்டினாராம். கையில ஒரு கங்கணத்தை கட்டி கங்கணமும் கட்டுறாராம். அவருக்கு கட்டி பொன்முடியும் சூட்டாராம். ராமலிங்கம், நீ நினைத்த நன்மையெல்லாம் நாம் அறிந்தோம், நின்னையே நேர்காண வந்தோம் என்று சொல்லி ஞான சபையில இருக்கிறவரு மேட்டுக்குப்பத்து நடந்து போனார். சிதம்பரத்தில் இருந்தவர் ஞான சபைக்கு வந்துட்டார். இங்கே இப்போ தர்மசாலைக்கு வந்துட்டார். தர்மசாலைக்கு இல்லை, வடலூர் பார்வதிபுரத்துக்கு வந்துட்டார். ஏன் பார்வதிபுரத்துக்கு வராருன்னா, இவருடைய நோக்கம் என்னன்னா, சிதம்பரத்தில் தான் அந்த கோயிலெலாம் செதுக்கி அங்கே தான் ஜோதியை காட்டணும்னு விருப்பப்பட்டார். அங்கே இருக்கின்ற அன்றைக்கு இருந்த மேலாதிகாரிகள் இவரை விரட்டி அமிச்சிட்டார். அப்போதான் அவர் என்ன சொல்றாரு, இது ஒரு அம்பலம், உனக்கு 8 அம்பலம் காட்டுறேன், இது 40 ஏக்கரா 120 ஏக்கரா உனக்கு நான் தரேன் ராமலிங்க, நான் உன்னா கூட வரணும் வந்துட்டேன். இது வரலாற்று உண்மைங்க. எப்படின்னா, காஞ்சிபுரத்தில் என்ன சொல்றான், ஒரு மண்ணை ஒரு கவிஞன் அனுப்புனா அவன் என்ன சொல்றான், சென்னா புலவன் சென்று விட்டான், நானும் செல்கிறேன், பைனாக பாட்டு பாம்பை சுருட்டி கொள்ளுன்னு சொன்னானா இல்லைங்களா ஐயா? ஒரு நாள் இருக்கையில் போயிட்டு அந்த புலவன் என்ன சொல்றான், என்னை புகழ்ந்து பாடுறான்னா அந்த மன்னனை பகர்ந்து பாட மாட்டேன்றான். இறைவனை பாடுகின்ற நாவால் உன்னை பாட மாட்டேன்னு நாடு கடத்துறான். நாடு கடத்தோடனே அவன் போய் பெருமாள்கிட்ட என்ன சொல்றான், நான் செல்கிறேன், நீ வந்தா வா, வரலனா இரு, நீயும் உன்னுடைய பைனாக பாயை சுட்டின்னு வாடான்னா மறுநாள் வந்த கோயில் வெறும் கதவு தந்தா ஒண்ணுமே இல்லைங்க. அப்போ இறைவன் போயிட்டான். இது வரலாறு தானே. அதே வரலாறு தான் இவர் சொல்றார். எப்போ உனக்கு இடம் இல்லையா ராமலிங்க, நானும் இங்கே இல்லை வான்னு சொல்லிட்டு வந்துடுறார். பார்வதிபுரத்தில் தான் இருக்கிறார். அங்கே இருக்க வேண்டிய பெருமான்
இவர் தேடின்னு போறார். இவர் வந்து சில அங்கே நடக்கிற சில செயல்பாடுகள்லாம் திருப்பணம் அன்றைக்கு இருந்த குருக்கள் சபாபதி சிவாச்சாரியார் என்ன பண்ணுறாரு, பழைய சிவலிங்கத்தை வச்சு அங்கே எல்லாத்தையும் மாத்துறாருன்றதுனால, மக்களுக்கு உண்மை சொல்ல வந்ததை தடுக்கிறாருன்றதுனால என்ன பண்ணார், கூட்டிகிட்டு வெளியே ஒரு தகர கடக விளக்க வச்சுட்டு நான் சொல்கிறேன், இந்த அதுங்கனே இறைவன் இந்த விளக்கின் முன்னாடி இறைவன் விளங்குவதாக கருதி இறைவனை நீங்கள் வழிபடுங்கன்னு சொல்லி மேட்டுக்குப்பத்துக்கு போய் அவர் வேலையை பார்க்குறார். ஜீவகாரண்யமாக இருக்கிறார். நம்ம ஜீவகாரணம் மோட்ச வீட்டின் திறவு போல் ஜீவகாரணம் இந்த சோறு போடுறது மட்டும் இல்லைங்க. சோறு போடுறதுனால ஒருத்தனுக்கு சொர்க்கம் கிடைக்குன்னு நினச்சா சொன்னால், பள்ளிக்கூடத்தில் சோறு போடுறாங்க இல்லையா ஆயா, அந்த ஆயா தான் முதல்ல போனோம். ஆமாம், ஏன்னா ஒரு இப்போ கலம்பூர் ஹைஸ்கூல் எடுத்துனீங்கன்னா 1500 பேர். இப்போ இவர் ஹெட்மாஸ்டர் இருந்து ரிட்டையர் ஆன பள்ளியத்தில் 400 பேர் 300 பேர் படித்தாங்க. டெய்லி சோறு போட்டார். அப்போ அந்த பள்ளியத்தில் சோறு சத்துணவு போகிறாங்கன்னா அது தலைமை ஆசிரியர் இவர் தானே, இவருக்கு கிடைக்கணும் இல்லை, அவங்க தான் போகணும். இப்போ நாங்கள் இன்னொருத்தர்கிட்ட வாங்கி அந்த புதுப்பாளையம் ஜோதி அம்மாவிட்ட வாங்கி இங்கே சோறு போடுறதுனால எனக்கு கிடைக்காது, அந்த அம்மாவுக்கு தான் கிடைக்கும். ஆக சோறு போடுறதுனால மட்டும் கிடைச்சிடாது இல்லையா. உள்ளுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவனுக்கு நீ காரணியமாக இருக்கணும். வள்ளலாரே என்ன சொல்றாரு, எல்லாம் வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான். எல்லாம் வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான். இல்லைன்னா இது நடக்காது. ஒன்றும் சாதாரண இந்த பாமர மக்கள் வாழ்கிற இடத்துல இருந்து ஒரு சின்ன உதாரணம்னா, எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதே நேரத்தில் என்னுடைய நண்பர்களுக்கும் கல்யாணம் நடந்தது. 3 பேர் 5 பேருக்கு ஒரு தேதியில் கல்யாணம் நடந்துச்சு. 3 பேருக்கு பசங்க பிள்ளைங்க பொண்ணுங்க மாறி மாறி குழந்தைங்க இருக்குது, பொண்ணே இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த 2 பேருக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லாத போச்சு, சந்ததி இல்லாத வாய்ப்பு. ஏன் அங்கே அது நடக்கலை? அவங்களும் எங்களை மாதிரி தானே இருக்கிறாங்க, இயல்பான வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு மட்டும் ஏன் அது நடக்கலை? எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் எதுவும் நான் அந்த மட்டும் காரணம் கண்டுபிடிக்கலையே இன்றைக்கி வரையில். இப்போ தான் வந்து ஃபெர்டிலைசேஷன், செயற்கை ஃபெர்டிலைசேஷன் வந்துச்சு. வாடகை தாய், ஒரு தாயை வாடகைக்கு கூப்பிட்டு உங்கள் உயிரணுவும் அவங்க, அது கூட உங்கள் உயிரணு அவங்க உயிரணு உங்ககிட்ட எடுப்பானே தவிர அது உண்மைதானெல்லாம் தெரியாது. பேங்க் இருக்குது, எப்படி பிளட் பேங்க் இருக்குதோ அது மாதிரி செமன் பேங்க் தனியாக இருக்குது. அந்த பேங்க்லேருந்து பெறப்பட்டு அதை ஃபெர்டிலைட் பண்ணி கொடுப்பாங்க. ஏன் நடக்கலைன்னா அங்கே கடவுள் காரியப்படவில்லை. எத்தனையோ பேருக்கு காது இருக்குது, நம்மள மாதிரியே காது இருக்குது, ஆனால் கேட்காது. கண் இருக்கின்றது, ஒளி உள்ள வாங்காது, வெளியே வராது. இதுக்கெல்லாம் என்ன வேணும்னா இறைவன் காரியப்பட வேண்டும், இறைவன் காரியப்படணும். அதை தான் வள்ளலார் சொல்றார். அந்த இறைவன் காரியப்படுவதற்கு, உன்னுள் இருக்கின்ற ஒரு இறைவன் காரியப்படுவதற்கு சில செய்கைகளை நாம், இப்போ விவசாயி நிலத்துல வந்து நெல் போடுறாரு, அப்படியே நெல் சாப்பிட முடியுதான் நம்மளால? அறுவடை செய்கிறாரு, அதுக்கப்புறம் அதை உணவாக கொண்டு வரத்துக்கு பல தொழிலாளிகளுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது, பக்குவப்பட வேண்டி இருக்குது இல்லையா? அப்போ தான் நம்ம மதியானம் சாப்பிட முடியும். அந்த மாதிரி இந்த ஆன்மாக்கள் பக்குவப்பட வேண்டது தான் இந்த முறையை வைக்கிறார். அதான் பல மேடைகளில் நம்ம சொல்கிறோம், ஆண்டி பிள்ளையாக இருந்தாலும் அரசம் பிள்ளையாக இருந்தாலும் நடவண்டி தள்ளி நடக்க பழகினதுக்கப்புறம் தான் வண்டி ஓட்ட முடியும், ஃப்ளைட் ஓட்ட முடியும், எல்லாத்தையும் ஓட்ட முடியும். இல்லைன்னா நேரடியாக முடியாது. இந்த பிறவியில் தெய்வீக பிறவியாக பிறந்தாலும் கூட நடைமுறை வாழ்க்கையில் வாழ்ந்து தான் அவங்க முன்னேற்று போகணும். அப்படி வந்தவர் தான் வள்ளலார். அவர் சொல்கிறார், பதிவு வைக்கிறார். இதுக்கெல்லாம் சட்ட புத்தகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அருட்பா தான் சட்ட புத்தகம். அருட்பா விட்டு விலகி போய் அதுக்கு வந்து லா புக்கில் துணை லா புக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அருட்பாவை தான் புக்கு, அதை வச்சு தான் நம்ம மேடையில் விவாதிக்கணும். அவர் சொல்கிறார், அகம் கருத்து இருக்கிறது, புறம் வெளுத்து இருக்கிறது, அவங்களாம் திருக்கிறதுக்காக என்னை இறைவன் அனுப்பிச்சான், நான் வந்து இந்த உகத்தை வந்தேன், அருளை பெற்றேன். அப்படி திருத்தினாரானா திருத்தினார். எங்க திருத்தினார்னா, இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கலம்பூர்லேயே பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சிவகுமார் வேற, இன்னைக்கு இருக்கிற சிவகுமார் வேற. அப்போ கலம்பூரில் ஒருத்தர் திருத்திருக்கிறாரு இல்லையா? இப்போ நம்ம கண் எதிரில் நம்ம வாழ்க்கையை நம்ம இன்னொருத்தரை சொல்ல வேண்டாம், நம்ம வாழ்க்கையை எடுத்துங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நான் சன்மார்க்க மேடைக்கு வரத்துக்கு முன்னாடி கண்ணதாசன் சொன்ன மாதிரி மொத்தம் என்றும் மோகம் என்றும் சுற்றி திரிந்தது ஒரு காலம், ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, அந்த கோலமையில் என் உயிர் துடிப்பு, அதெல்லாம் வாங்கி அந்த மாதிரி வாழ்ந்த காலம். எங்கள் அப்பாவுடைய மரணம் வந்து என்னை இந்த இடத்துல கொண்டு வந்தது. வள்ளலார் வந்தார், ஐயா நீங்கள் சன்மார்க்கம் நடத்துங்க, இதை பண்ணுங்க. இந்த இடத்த கூட அவர் தான் தேர்ந்து கொடுத்தார். நான் கோயிலில் செஞ்சிருந்தேன், கசம்பாடியில் செஞ்சேன், முப்பெருமில் செஞ்சேன், நம்ம தெருவில் செஞ்சோம். உங்களுக்கு தெரியும், ஞானகிருஷ்ண ஐயாவுக்கு தெரியும். பல இடங்கள்லாம் என்னை அலைய விட்டு இவர் பார்க்குறாரு, இவனுக்கு வந்து இவ்வளோ தொந்தரவு விட்டா விட்டுட்டு போயிடுறானா,
இல்லை நம்மகிட்டே பிடிச்சினா சிக்கனை பிடிச்சின்னு இருக்கிறானா அப்படின்னு பார்த்து தான் எனக்கு இந்த இடத்த குத்தப்பா. அவருக்கே கார்த்திகை மாதம் அருளாக வேண்டியது, தை மாதம் அருளாக்குறார், 2 மாதத்தை கடத்துறாரு வள்ளலாருக்கு. காரணம் என்ன? அவரே சொல்றார், முன்னே அன்றே ஒற்றியூரில் தண்டிக்கப்பட்டனன். ஏற்கனவே ஒரு முறை தண்டிச்சிட்டியா, பட முடியாதியா, ஊர் உலகம் ஒன்று. இப்ப இறைவன் நீயாகில் உன் அடியவன் நானாகில் இன்றை பொழுதே ஈக இது தருணும். இன்னைக்கு ராத்திரி வந்து கொடுக்கலன்னா ஊர் உலகம் உன்னை துப்பையா, என்ன ஒன்றும் சொல்லாதியா. இதை பட்டணத்தாரம் சொல்றார். பட்டணத்தாரம் பத்திரிகை அரெஸ்ட் பண்றாரு. பிளைட் எல்லாம் இல்லாத காலத்துல காவிரி புகும் பட்டணத்துல பிறந்தவர், சிதம்பரம் பக்கத்தில் கடலூர் மாவட்டம். உஜ்ஜயினிக்கு போறாரு. உஜ்ஜயினியில் பத்திரகிரி ஆட்சி நடக்குது. மனைவியினுடைய முத்து மாலைலாம் எவனோ திருடிட்டு போகிறான். இவர் விநாயகர் கோயிலாண்ட நெஸ்டையில் இருக்கிறாரு. மாலையை விநாயகருக்கு போடுறான். இவர் கழுத்தில் விழுந்தது. காவலாளிங்க தூக்கின்னு போகிறாங்க. அப்படியே நெஸ்டையில் இருக்கும்போது பாருங்க, ராணி கையில் கழுத்து மாலையை என்ன வாட்டமாக போட்டுன்னு உட்காந்துக்கிறாங்கன்னு இவர் கேட்குறாரு. வாயே திறக்கல இவர். அப்புறம் தான் கழுகு மரம் ஏற்றுறான்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஊன் எடுத்த பின் யான் செய்த தீவினை ஒன்றும் இல்லையோ. போன பிரிவில் என்ன பாவம் செஞ்சேன்னு எனக்கு தெரியாது. இந்த பிரிவில் நாம் பர்டிகுலராக சுத்தமான முன்னை வினை வந்து மூன்றதுவோ எல்லாம் உன் திருவுருவம் செயலோ யாதும் அறிந்திலனே சொன்ன உடனே கழுகு மரம் எல்லாம் ஒன்றுனே தீப்பத்தி ஏறிது. அப்போ முன்வினை என்பது ஒன்று உண்டு இல்லையா? அதனால்தான் திருமூலர் சொல்றார், நல்வினை தீவினை வினையால தான் இந்த தேகம் கிடைக்குது. நல்லது செஞ்சாலும் அதுக்கு ஒரு தேகம் கிடைக்கும், கெட்டதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு தேகம் கிடைக்கும். அப்போ மனித பிறவி என்பது சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு அவன் நினைக்கிறான், எத்தனையோ பேர் நினைக்கிறான், ஆனால் நம்ம அப்பா அம்மா சந்தோஷமா இருந்தாங்க நம்ம பிறந்துட்டோம். அந்த மாதிரிலாம் பிறக்க முடியாதுங்க, சத்தியமாக பிறக்க முடியாது. வரலாறு உண்மை. அதுக்கு தான் நான் முன்னாடி சொல்றது. 5 பேருக்கு ஒரே நேரத்தில் கல்யாணம் ஆச்சு, அவங்களும் சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. ஆனால் வேலை ஆகும் இல்லையா? கடவுள் காரியம் பண்ண இல்லையா? கடவுள் தான் காரியம் பண்ணும். அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல. உனக்கு வாய்ப்பை தரனா உன்னுடைய வினை அதிகமாக இருக்குது. அந்த வினையை தீக்கிறதுக்கு ஒரு ஆளை விட்டு போன, நீ சப்ஸ்டியூட் போட்டு போற, அதுக்காக உனக்கு கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது இவர் சொல்றார், வள்ளல் பெருமான் படிப்படியாக வர்றார். அதுக்காக தான் வந்தன்றவர் பழுடும் போறாரு. இதெல்லாம் ஏட்டுக்கல்வி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய மாணவனுக்கு போதிக்கிறார். நீ வந்து படிப்புன்ற அது வாழைக்காழையும் அரிசியும் தரும். வயிற்றுக்கல்வி, வயிற்றுக்கல்விக்கு இங்கே இடம் கிடையாது. நான் வயிற்றுக்கல்வி சொல்லிக் கொடுக்குறோம் கிடையாது, வாழ்க்கை கல்வியை சொல்லிக் கொடுக்குறோம். நான் பரமஹம்சம் யாரான்னா வாழ்க்கை கல்வி. வாழ்க்கை கல்வி ஒன்றுன்னா இங்கே வா, வயிற்று கல்வி ஒன்றுனா போ, எங்கன்னா போய் படிச்சுக்கின்ற. அதுதான் அவர் சொல்றார். அதுதான் வள்ளல் பெருமானும் சொல்றார். ஐயோ இப்போ சொன்னார், ஐயா நீங்கள் பாடும்போது பாடினீங்க, உடம்பு வளர்க்கறதுக்கு கத்தினீங்க, உயிர் வரும் வகை அறியீர். இந்த உயிர் எப்படி வந்துச்சுன்றது உனக்கு தெரியாது, நான் சொல்றேன் கேள்றேன்ற. அதான் கடைசி பாடல்ல பல நுணுக்கங்களை வச்சிருக்கிறார் அவர். இப்ப நிறைய பேர் என்ன சொல்றா, ஜோதி வந்து நீங்க புருவ மத்திக்கு நேரா பார்த்தீங்கன்னா பகர வடிவ குழி இருக்குது, அந்த இடத்துல ஒரு ஜோதி தெரியும், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரணம் இல்லா பெருவாழ்வுன்னு. வள்ளலார் என்ன சொல்றாரு, வள்ளலார் மட்டும் இல்லை, பல ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா அந்த இடத்துல கிடையாது. அது நிறைவா தெரிய வேண்டிய இடம் வேற இடம். அது சான்று நிறைய கொடுத்துருக்குறாரு. நிறைய பேர் என்ன சொல்றான், உச்சிக்கு கீழடி உள்நாக்குக்கு மேலடி வச்சு விளக்கு ஏறிதுன்னா அங்க ஒரு ஜோதி இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியல. அதுதான் வந்து 1000 கோடி சூரிய பிரகாசமா இருக்குது. நம்ம கூட போயிடுச்சுன்னா சூடு இருக்குது சார், தூக்குங்க சார் ஆஸ்பத்திரிக்கு, இன்னும் கொஞ்சம் சூடு இருக்கு. இல்லைப்பா ஜில்லுன்னு ஆயிடுச்சுப்பா, ஒன்றும் இல்லைப்பா, சரி ஒரு விளக்கை நம்ம ஏற்றி வச்சிடறோம் தலைமோட்டில், அது வேற. இவர் சொல்ல வந்தது என்னன்னா, வாங்க என்னோட வாங்க, என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தொய். ஐயா இப்போ நீங்கள் பாண்டிங்க அந்த பாட்டில் தான் சொல்கிறார். இறப்பை ஒழித்து கொள்வதுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிறவில இதே மனைவியோட இன்னொரு 20 வீடு கட்டினேன், சொத்து கிளம்புற வாங்கிக்கினேன், கணம் மரத்தில் வாங்கினேன், அங்கே வாங்கிக்கின்னு வாழ்கிறது இல்லை. இறப்பு ஒழிக்கும் சன்மார்க்கம்னா நீ இப்போ இந்த பிறவி உனக்கு அடுத்த பிறவி இல்லாத ஒரு நிலையை கொடுத்துருவான் பெருமான். எப்போ கொடுப்பான்னா, அதை நீ அனுபவிக்கணும்னா நீ வந்து என்ன ஆகணும், அம்மனமாக ஆகணும். இப்போ இன்னும் உலகியல் சார்ந்த ஒரு விளக்கம் சொல்லணும்னா, எளிமைப்படுத்தி இது சொல்ல வேண்டும் சொன்னால், ஒரு பருவமடைந்த ஒரு ஆண் இருக்கின்றான், ஒரு பெண் இருக்கின்றால், அவளை இவன் துரத்தி லவ் பண்ணுறான். அவன் வந்து ஒதுங்கி போகிறான், அவளுக்கு விருப்பமே இல்லை. ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுற, சரி இது நம்மளை சுற்றினே வரானே வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இசைந்த உடனே 2 பேரும் பேசுகிறாங்க, இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் போகிறாங்க. ஒரு கட்டத்தில் போய் கடைசியாக உச்சக்கட்ட இன்பத்தை அனுபவிக்கணும்னு முடிவு பண்ணும்போது 2 பேருமே என்ன ஆகணும்,
அம்மனமாகணும். அப்போதான் அனுபவிக்க முடியும். அதனால்தான் இங்கே ஆன்மீகத்திலையும் பேரின்பத்தை கொண்டு வந்து இந்த சிற்றின்பத்தோட ஏன் ஒப்பிடுறான்னு பார்த்தீங்கன்னா, உன்னிடம் இருக்கின்ற அலங்கலம் போகணும். நீ என்ன பண்ணணும்? உலகியல் பற்ற சுத்தமாக விட்டுணும். உலகியல் பற்று எல்லாத்தையும் பற்றுமினோ அருள் அம்பரப்பற்றே ஐயா சொன்னார். பற்றுகள் அனைத்தும். அதனால தான் இவர் என்ன சொல்றாரு? பற்றற்ற முத்தர்தமை வாழை பழம் போல் விழுங்குகின்ற பரமே. வாழைப்பழத்தை விழுங்கும்போது எதுவுமே தடுக்காது. அந்த மாதிரி உனக்கு பற்றுலாம் விட்டது பற்று எனில் உற்றது வீடு. பற்று உலகியல் பற்று விட்டுணும். நம்மளால் விட முடியுதா? முடியுது. அதுதான் வழி சொல்றாரு. நீங்க வந்துங்க மற்ற மார்க்கெல்லாம் உங்களுக்கு கஷ்டமான 4 மார்க்கம் சொல்றாங்க. தாச மார்க்கம்னா தாசனா இருக்கணும். அப்புறம் மாதிரி போய் நீ சிவாலயங்கள்லாம் கையால் மெழுகி தொழுவணும். இன்னைக்கு தொன்ற தட்டியே அவன் கழுவ மாட்டான்றான். அது உனக்கு ஒத்து வர அதன் தூக்கி போயிட்டாரு. தாச மார்க்கம் தூக்கி போயிட்டாரு. சக மார்க்கம் தோழனாகவும் இறைவனை தோழனாக வச்சுக்குவியா? உன்னால் முடியுமா? அது சுந்தரனுக்கு ஒருத்தன் தான் போடா பறவை எனக்கு இசையில நீ போய் கூட்டுவா அப்படின்னு அனுப்புறான். இவரும் போறாரு. எப்படா போனா? நான் அந்தனர் வயசத்துல போனா அவன் கதவே திறக்கல. டேய் நீயா போனாவே திறக்க மாட்டா. உன்ன அந்தனர் வயசத்துல போலாமா? நீயா போடான்னா ஆடியின் திருவாதிரை நட்சத்திரத்துல திருவாரூர்ல இன்னைக்கும் அந்த நட்சத்திரம் வரும்போது அந்த டைமுக்கு அந்த ஒளி கேட்குதான். ஆடிக்கினே போனாராம். ஆடினே போனதுக்கப்புறம் ஐயோ வந்தது சிவபெருமான் பழகுது தெரியாத அமைச்சிட்டுமேனு பறவை இசைந்தாள்னு நம்ம பெருமான் தான் எழுதுறாரு. இது எழில் பறவை இசைய ராமுழுதும் உலவும் பதம் எங்கள் பதம். அப்ப பெருமான் யாரை பாடுறாரு? சிவனை தானே பாடுறாரு. யார் போனது தூது? இன்னைக்கு சன்மார்க்க மேடையில பேசுறவங்களாம் சிவன் வேறு வள்ளலார் வேறுன்னு பேசுறானே, எப்படி பேசலாம்? சான்று பல இடத்துல சொல்றாரா இல்லையா? நீ என் பிள்ளை ஆதலால் இப்பணி இட்டனன் வேறு என்ன சத்குரு யார் சொல்றாரு? சிவன் தான் சொல்றான். அதனால தான் இவர் என்ன சொல்றாரு? நம்மால் இன்னைக்கு வரையில் 2 பேர் தேடி நிற்கிறாங்களா அடிய முடியும். திருவண்ணாமலையில அவங்க வந்து திருவாரூர் வரையில் டிக்கெட் வாங்கிட்டு போய் அந்த சுந்தரம் வீட்டுல பறவை வீட்டுல வாசப்படில் உட்காந்துருந்தாங்கன்னு வச்சுக்கா. 2 வாட்டி போனாரு. டக்குன்னு பிடிச்சின்னு இருக்கலாம். டக்குன்னு பிடிச்சிக்கலாம். இது தெரியாத போச்சேன்னு அருட்பாவில் சொல்றாரு இல்லையா? எளிமையா சொல்றாரு. நீங்க வாங்க, இந்த பக்தி மார்க்கத்துக்கு வரவில்லை என்றால் சன்மார்க்கத்துக்கு வர முடியாது. சரிங்க, வள்ளலார் சொல்றாரு. எப்பவுமே இப்போ மோர் விற்கிறவங்க என் மோர் பொழிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. வியாபாரி இன்னைக்கு வியாபாரம் உலகம் நடக்குது. இது சன்மார்க்க உலகம் வந்து ஆன்மீக வியாபார உலகம்னு வச்சுங்க. எங்களுக்கு நாங்கள் சன்மார்க்கிகள் இங்கே உட்காந்துக்கிறோம்லாம் சன்மார்க்கி. எங்கள் சரக்கு ஒஸ்டின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் சைவம் தழைக்க வந்த தனிநாயகன் உலகம் உய்ய வகுத்து தந்த குருநெறி ஒன்றுண்டு. சைவத்தை தழைக்கணுன்னே வந்தான் தனிநாயகன் நந்தி. அவர் பாவம் சுந்தரானந்தர்னு எங்கேயோ இருந்தாரு. இந்த பக்கம் வராரு. மாடுலாம் அழுகுது, மூலம் செத்து போட்டானேன்னு. உடனே ஆன்மாவை இறக்கி உடம்பு இந்த சட்டையை கட்டி போட்டு அந்த ஆன்மாவில் போய் போறார். அவர் என்ன சொல்றாரு? உலகம் உய்ய வகுத்து தந்த சுத்த சிவநெறி ஒன்றுண்டுன்னார். அது எந்த சிவநெறின்னு பார்த்தீங்கன்னா, சாற்றிடும் சன்மார்க்கம் சார்ந்து ஒழிவீரே திருமந்திரத்தில் சொல்றாரு. அப்போ சன்மார்க்கத்தில் தான் போனாதான் நீ என்ன பண்ண முடியும்? ஆன்மாவை உய்ய முடியும். மரணம் இல்லாத ஒரு பெருவாழ்வை பெற முடியும்னு சொல்றார். பல பெருமானும் சொல்றார். தேவர்களும் மூவர்களுக்கும் எட்டாத இயல் எனக்கு தந்தனை. அவங்களால பார்க்க முடியாது. தேவலோகத்துக்கு போனா என்னன்னா நீங்க இன்பமா இருக்கலாங்க, அவ்வளவுதான். எப்போதும் ஜாய்ஃபுல்லா இருக்கலாம். முத்தரும் சித்தரும் பெற்றிடா இயல் என கழித்தனை. ஆமா, முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் என கழித்தனை. யாவரும். ஆமா ஆமா. அண்ட கோடிகள் எல்லாம் அரை கணத்தே ஏகிடுமா. அவருடைய கண்கள் இந்த உலகத்து மட்டும் இல்ல, மேல உலகம் இல்ல, அதுக்கு மேல ஒரு உலகம் இருக்குதுன்ற. அந்த உலகம் எல்லா உலகத்தையும் ஏகிடும். எங்க ஏகிடும்? இங்க வந்தா தான் ஏகும். அதுக்கு வழி சொல்றாரு, செய்து காட்டுறாரு. எப்படி காட்டுறாரு? இதெல்லாம் சொன்னவர் முருகனை பாடினாரு, விநாயகரை பாடினாரு, சிவனை பாடினார், எல்லாரையும் பாடிட்டு என்ன சொல்றாரு? அது வரைக்கும் கூட அவரு சாதாரணமா இல்லை. அருட்பாவில் உண்மை உரைத்தருளேன்னு அழுவுற. யோ எனக்கு உண்மை சொல்லையா, உன்னையே சுத்திக்கிறேன், உண்மை சொல்லு சொல்லு சொல்லுன்னு அழுவுற. அப்பதான் இவர் சொல்றார், தூங்கலை மகனே எழுந்துரு. மேட்டுக்குப்பத்தில் தூங்கின்னு இருக்கிறாரு ஐயா. ஐயா தவம் செஞ்சுன்னு இருக்கிறாரு. அப்பதான் என்ன பண்றாரு? எழுந்துரு, இன்னும் 2.5 கடிகையிலே உன்னை மனமுவிப்போம், கோலத்தால் என் மகன் என்று காட்டு. சவுதி ஆதி எல்லாம் செய்து கொண்டு கோலத்தால் என் மகன் என்று காட்டு
அப்படின்னா நான் சவுதி ஆதினா போய் சவரெல்லாம் பண்ணிக்கின்னு புனித நீராடி வாப்பா முன்ன 2.5 கடிகையில் உன்னை மனம் இப்போ அம்புலி வானம் புகழ எல்லா உலகம் நடக்க உன்னை மனம் வைப்புன்ற. இது புரியாத முட்டா பையன் பேசுகிறான், அவர் இதை பண்ணிட்டாரு அத்தை பண்ணிட்டாரு, அவனை என்ன அவங்கள சொல்கிறது, நம்ம வந்து நம்மளுடைய நேரத்தை வீணாக்க அவனுக்கு வந்து கடவுள் தான் அவனுக்கு காப்பாற்றணும். ஏன்னா இது வந்து இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றே சொல்லிட்டாரு, இது அருட்பா மறுப்பா போர் நடந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பழைய கதையை தோன்றான், இது இல்லை இல்லை அது இல்லை இது இல்லை அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு, சத்தியம் வச்சு சொல்றாரு. ஒரு ஞானி அவர் வந்தவர் சத்தியம் வந்து சிற்றடியே நினைவது கால் வணங்கி சாட்டுகின்றேன், சத்தியம் 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 இதுவேன்னு பல முறை சத்தியம் வச்சு சொல்றார், பொதுமக்களுக்கு சொல்றார். இந்த இப்படி ஒரு மார்க்கம் இருக்குதுங்க, இந்த மார்க்கத்துக்கு வாங்க, வந்தீங்கன்னா உங்க ஆன்மாவை தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். இதை நான் சொல்ல வரேன். கடைசியா எப்படி சயின்ஸ் பிரகாரமோ ஆன்மீக பிரகாரமோ எப்படி ஐயா ஒருவருடைய தேகம் மாறும் என்பதற்கு ஐயா ஒரு உதாரணம் அவர் காட்டுறார். திருமூலர் சொல்றார், தன்னை அறியும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. சிவன் எங்க இருக்கிறான்? சென்னியில் இருக்கிறான். சென்னியில் இருக்கிற சிவன் அருளாலே எல்லாம் நடக்கும். அதுதான் ஐயா சொன்னார், நீர் உண்டு, கார் உண்டு, பொழிகின்ற மேகம் உண்டு, எல்லாம் உண்டு. எப்போ ஒரு கிடைக்கும்? நின் திருவடி தியானம் உண்டாகில் அரசே. உன்னை நினைச்சு நான் தியானம் பண்ணனா எனக்கு அப்பதான் கிடைக்காது. நீ திருவடி தியானம் உண்டாகில் அரசே. அதுதான் சொல்றார். அவருக்கே உண்மை எப்ப சொல்றாரு, எனக்கு உண்மை உரைத்தருளேன்னு சொல்லும் போது தான் சொல்றார். வந்து சொல்லி ஏந்திரு மகனே உன்னை வந்து இதெல்லாம் பண்ணன்னு சொன்னோடனே, என் சாமி எனது துறை என் உயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். 3 இடத்துல நோயிடாரான் என் சாமி. அந்த குடிசையில மேட்டுக்குப்பத்துல குடிசை வீடு. இப்போ இன்னைக்கு இருக்கிறது அதுக்கு உள்ள ஒரு குடிசை இருக்குது, அது அப்படியே தான் இருக்குதுன்றாங்க. மேற்கூரை கூட இருக்குதுன்னு சொல்றாங்க. அத அந்த அந்த செவரு தெரியுது, கூரை மேல எனக்கு தெரியல, செவரு மட்டும் நல்லா அந்த கறி படிஞ்சது, அது உள்ள ஜோதி எரியுது. ஆமா, அப்படியே பின்னாடி சாதாரண மலம் மரப்பழக்கம். இந்த மாதிரி அமைப்பு அது மேல பிரிக்கல சாமி, அது உள்ள விட்டுட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிக்கிட்டு ஃபுல்லாவே உள்ள அதெல்லாம் அப்படியேதான் இருக்கும். புதுப்பிச்சதுனால ஆமா ஆமா தெரியல. அப்போ அந்த இடத்துல வந்து இவர் சொல்றாரு, நான் வந்து நீ நானும் ஒன்னும் ஆயிடுவோம். இவர் கேட்கறத என்ன கேட்கிறாரு, எத்தனையோ சித்து குத்து பாக்குறாரு. மாணிக்க வாசகருக்கு கொடுக்கலையா? பொண்ணை கொடுக்குறாரு, எதுவும் எனக்கு ஒன்றும் வேணாயான்ட்டார். ஓடும் பொண்ணும் ஒக்கவே நினைப்பார்ன்ட்டார். நீ தான் எனக்கு வேண்டும், நான் வேண்டுமா? நீ தான் வேண்டும்னு சொல்லிட்டார். அப்போ இவரு என்ன கேட்கிறாரு, எனக்கு எதுவும் வேணாயா, நீயும் நானுமாய் ஏகபோகமாய் இருக்கும் நிலை தாராய் குமரேசா அருணகிரியார். 10ஆம் நூற்றாண்டுல வந்தார். 19ஆம் நூற்றாண்டில் தான் வள்ளலார் வரார். அவரே என்ன கேட்கிறாரு, 2ஆம் திருமுறையில எழுதுறாரு. சார் இன்னைக்கு 6ஆம் திருமுறையை பத்தி பல மேடைகள்ல பல பேர் பேசுறாங்க. 2ஆம் திருமுறையில பிரம்மன் இனி ஒரு பொய்ச்சிறையில் என்னை அடைக்க வல்லவனோ, அதாவது 10 மாசத்துல பிறந்ததுன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி ஒரு தாய் வயிற்றுல போய் என்னை அடைச்சிடுவானா பிரம்ம? வாய்ப்பு இருக்குதா? ஏன்னா முன்பட்ட கூட்டு வடுவுறானோ எண்ணூறானோ. எப்போ அங்க 60ஆம் கல்யாணம் பண்றாங்களே, எந்த ஊர்ல? திருக்கடையூர்ல பொட்டு வாங்கினா இல்லையா, அந்த பொட்டு இன்னும் 800 ஆனோம். அது எத்தனையாம் நூற்றாண்டு? ஏறக்குறைய 10ஆம் நூற்றாண்டு. இவர் 9 நூற்றாண்டுகளுக்கு பிறகு வராரு. 9 நூற்றாண்டு பிறகு வரவர், ஒண்ணுமே படிக்காதவர், ஓதாத உணர்ந்தவர், அவர் பொட்டு வாங்குறது இவருக்கு எப்படி தெரியும்? அப்போ இந்த ஆன்மா அன்னைக்கு என்னவா இருந்திருக்குது? இது அன்னைக்கே மரணமில்லா பெருவாழ்வே பெற்று. அதுதான் வந்து அந்த சீராளனா இருந்தது. அவனை போய் 8 வயசுல அவனுக்கு பாசு கவர் போட்டது. அதனால தான் சொல்றாரு, அன்னைக்கு என்கிட்ட அம்மா வந்தபோது எங்க அப்பா வச்சான்னு ஞாபகம் தான் உனக்கு. நான் கூட என்ன சொல்ல, டேய் என் பேச்சுக்கு வரியா, எங்க அப்பா யார் தெரியுமா? போலீஸ் இன்ஸ்பெக்டர், முன்ன வாங்கின உத ஞாபகம் இல்லையான்னு சொல்றல, அதை சொல்றாரு. அதோட மட்டும் விட்டாரா, தெருவிடத்தை விளையாடி தெரிந்த என்னை வலிந்து மணமாலை அணிந்தனையோ. நான் வந்து உன்னை கட்டிக்கிறது சொன்னாயா, நீ வந்து என்ன வலிந்து மனமானது?
இதோ வரேன்னு சொல்லிட்டு போனேன், வேற ஒரு உருவு வச்சுக்கிறியா, வேற ஒரு உருவு இருந்ததோ, உன் கால் பிடித்தேன் விடுவேணும், உயிர் கைப்பிடி அன்று அன்று உயிர்பிடி உயிர்பிடி, உயிர் அகன்றால் ஒழிய விடமாட்டேன், உயிர் அகன்றால் அன்றி விடமாட்டேன் விடமாட்டேன் சொல்லிட்டேன். ஆமா நானே சிக்கனை பிடித்தாராம். போய் எப்படி பிடிச்சாராம், சிக்கனு பிடிச்சேன்னு விடமாட்டேன்ட்டாராம். ஆக இறைவனை சிக்கனு பிடிச்சின்னா அவரு நீ ஒரு படி நம்ம போயிட்டோம்னா பல படி நம்மை கடந்து ஏத்தின்னு போறாரு, பல படி மேலே ஏத்துறாரு. அதுதான் இவர் சொல்றார். ஒரு காலத்துல இந்த ஆன்மீகமும் கோவிலும் ஆலயமும் பார்த்தீங்கன்னா உயர்குடியில் பிறந்தவனுக்கும் பணம் வச்சுங்கிறவனுக்கும் தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அதை எளிமைப்படுத்தினவர் வள்ளலார். சாதாரண மக்களும் கிடைக்கலாம். ஆனால் தான் அவர் என்ன சொல்றாரு, எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவரவர் அவர் உள்ளம்தான் சுத்த சித்திருவாய் எம்பெருமான் நடமிடும் இடம் என நான் அறிந்தேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு, அந்த வித்தகட்டம் அடிக்க ஏவல் செய்துட்ட என் சிந்தை விளைந்ததாலே. அப்படி ஒருமையோடு எவன் இருக்கிறானோ அவன் காலுக்கு நான் வேலை செய்யறேன். யாரு? பெருமான். ஆனால்தான் வள்ளலார் அந்த நிலை. ஆனால்தான் ராமலிங்கம் நீ நினைத்த நன்மை எல்லாம் நாம் அறிந்தோம். எப்போ நீ வந்து ஒரு பயிர் வாடுதுனால ஒரு மண்ணாங்கட்டிக்கு அழுத்தப்பாரு, வண்டிக்காரன் ஏற்றிட்டான்னு அந்த மண்ணாங்கட்டி தூள போச்சேன்னு ஐடியா அப்பவே உன்னுடைய எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், அதனால தான் உங்கள்கிட்ட இதை தரேன். இந்த அரசாட்சியை அதை நான் அடிக்கடி சொல்றது, எல்லா மேடைகளையும் சொல்றது, மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆள் டெய்லி எடுத்துக்கிற பற்றாக்குறைங்க. நீங்க ஊதியம் என்ன தெரியுமா, மரணம் இல்லா பெருவாடு. அதனால்தான் இவர் என்ன சொல்றாரு, ஆசை உண்டேல் வம்மி. நீங்க இப்ப இங்க 4 பேர் வந்துக்கிறாங்கன்னா 5 பேர் 4 பேருக்கு மேல மரணம் இல்லா பெருவாடு பெற்றுக்கொள்றதுக்கு யாருக்கா இல்ல, வாய்ப்பு இல்லை. அதனால தான் அவர் சொல்றாரு, ஆள் அவன் ஃபிட்னஸ் போடுறான். பையன் கூட டெல்லிக்கு போனான், இதுக்கு மிலிட்ரி மெடிக்கல் ஆஃபீஸருக்கு. ஐயா என்ன பண்ணிட்டாரு, இவன் இங்கே இருக்கக்கூடாதுன்னு அனுப்பிச்சிட்டாரு. போனால் ஃபிசிக்கல்லையும் ஃபிட்னஸ்ஸு, தியரி, ஓரல் எல்லா டெஸ்ட்டும் பாஸ். இப்போ ரிட்டனில் வந்துங்கிறான். அப்போ அடுத்தது அவருக்கு போஸ்டிங் தான். அது மாதிரி அந்த ஆன்மாவை அருளாளர் கூட்டத்தை 1824 அக்டோபர் 5க்கு முன்னாடி கூட்டுறாரு. யாரும் சிவபெருமான், ஐயா நீங்கள் எல்லாம் போனீங்க ரைட்டு, எனக்கு வந்து இந்த பிஸ்னஸில் பெருத்த நஷ்டம். என்ன நஷ்டம்னா, என்னுடைய பிள்ளைங்க கொத்தா செத்து போகிறேன்யா. நான் எதுக்கு என் பிள்ளைங்களுக்கு அந்த உருவத்தை மனித தேகத்தை தரேன்னா, அவன் இந்த உலகத்தில் பெற வேண்டிய இன்பங்கள்லாம் பெற்றுட்டு மீண்டும் நல்ல விதமாக என்கிட்ட வந்துடுவான் தாயா நான் அனுப்புகிறேன். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அங்கே போய் இன்னும் கலகம் பெற்று பல பிறவிகளை எடுத்துக்கிறான்யா. இது எளிதாக இங்கே வந்து அடையிறதுக்கு ரூட் சொல்கிறதுக்கு ஒரு ஆள், இந்த அருளாளரில் யார் போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது யாரும் போகிறதுக்கு தயாராக இல்லை. யாருடைய ஆன்மாவும் அதுக்கு ஃபிட் ஆகலை. அதுக்கு முன்னாடி மாணிக்க வாசகராவது ஃபிட் ஆகிடுவாருன்னு கொடுக்கலான்னு பார்த்தாங்க, அதுக்கும் ஃபிட் ஆகலை. யாருக்கும் பிட்டாவத்தான் ராமலிங்கம் நீ போன்னு அனுப்புற. ஆனால் தான் அவர் என்ன சொல்றாரு, அகம் கருத்து இருக்கிறது, புறம் வெளுத்து இருக்கிறது, அவனை திருத்தி சன்மார்க்க சங்கத்தில் அடைவிடுத்து எகத்தே பரத்தை பெறுவதற்கு. அப்போ எப்போதான் வள்ளலாருடைய ஆட்சி முடியும்னா, கடைசி மனிதன் என்னைக்கு போறணும், நொண்டி மாடு வந்து என்ன பண்ணணும், பட்டி சாத்தணும். அதுவே இன்னொரு அருளாளருக்கு இங்கே வேலை இல்லை. அதனால தான் அவர் பின்னாடி வந்தவர்கள்லாம் தங்களை ஞானி என்று சொல்லி கொண்டா கூட நிறைவு பெற முடியாது. எந்த மார்க்கமானா இருக்கட்டும், அது எது வேணாலும் இருக்கட்டும். இது அந்த அந்த சொன்ன மார்க்கத்தில் இப்போ மெட்ராஸுக்கு போகணுன்னு ஆணையில் போய் பஸ் ஏறி உட்காடுறோம். நம்மளை ஓட்டி போகிற டிரைவரே போகலையே, டிரைவராவது போனல, வண்டி போகணுங்க, டிரைவராவது போனல, அப்புறம் எப்படி போக முடியும்? இவர் ஒருத்தர் தான் என்ன பண்ணுறாரு, இன்று அளவு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாருக்கு. காரணம் என்னன்னா, என்னைக்கு சன்மார்க்கம் உலகம் ஃபுல்லாக வந்துச்சோ அன்னைக்கு தான் அவர் டியூட்டியை ரிசைன் பண்ண முடியும். இதை வந்து தசரதன் சொல்கிறான். எப்போ சொல்கிறான், காதோரம் லேசாக நரை வந்துச்சுன்னாவே காதோரம் நரைத்த முடி கதை முடிவை காட்டுதுன்னு பண்ணானே, அடுத்தது மகனுக்கு என்ன கொடுக்கணும், பொறுப்பு ஒப்படைச்சிடணும் அப்படின்றத அவன் கொடுப்பான். அதனால தான் அவன் அதை தராங்க. அந்த பிறவியில் வந்து சரி ராமனுக்கு வந்து இதை கொடுக்கலாம், பட்டாபிஷேகத்தை ராமனுக்கு பண்ணலாம்னு சொல்கிறான். எதை ஒன்றாலும் தரன்றான். அந்த அம்மா கேட்கல. வள்ளல் பெருமானுடைய ஒரு ஆன்மா மட்டும்தான் இதுக்கு ஃபிட்டான ஆன்மான்னு சொல்லிட்டு ராமலிங்கம் நீ நினைத்த நன்மை எல்லாம் நாம் அறிந்தோம். எப்போ அறிகிறோம், கூட்டத்திலே தெரிஞ்சுட்டா நீ போ. பல பிறவி இல்லைன்னா ஒரு தாய்மானவராக இருக்கும்போது அதை கிடச்சிருக்கலாம்.
அதுக்கு ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு நிறைவு கிடைச்சிருக்கலாம், கிடைக்காம போயிடுச்சு இல்லையா? இந்த பிறவியை நிறைவு செய்யணும்னா நீ இதுக்கு தான் போகணும்னு சொல்லணும். இதெல்லாம் அருட்பாவில் வந்து தெளிவாக எழுதுறார், வல்லாரே எழுதிட்டு வர்றார். ஒவ்வொரு ஸ்டெப்பாக முதல் திருமுறையிலேருந்து வாசிக்க அடுத்த திருமுறை ஒரு முறை படிக்கல், 2 முறை படிக்கல், தொட்டனைத்தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்று அனைத்து ஊரும் அறிவுன்னார். அறிவு ஊர். இப்போ இந்த இடத்துல எண்ணெய் கொட்டிச்சுன்னா ஒரு பிளாட்டிங் பேப்பரை வச்சா எப்படி அந்த எண்ணெய் ஊறுதோ அந்த மாதிரி அருட்பாவை வாசிக்க அறிவு ஊர்தான். ஊறி அவர் சொல்றார், இந்த மரணமில்லா பெருவாழ்வுன்றது எல்லாரும் பெற்றலாம். அதுதான் ஞானசரியை கடைசியா நீங்க முடிச்சிங்களா அந்த பாட்டை அவர் படிச்சு சொல்றார். நீங்க இங்க வாங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணீங்கன்னா நிறைவு பெறலாம், ஏற்றிக்கலாம். சோறு போடுறதுன்றது வந்து சாதாரணமா நீங்க எல்லா மதத்திலையும் சோறு போடுறாங்க. வள்ளலார் வாழ்ந்த காலம் வறுமை மிக்க காலம், ரொம்ப கஷ்டமான காலம். சாப்பாடு எங்கள் அப்பாலாம் சொல்லுவாங்க, மக்காச்சோளம் மாவு களி சாப்பிட்ணும், ரொம்ப கஷ்டம். அமாசைக்கு தான் சாப்பாடு, உருளைக்கிழங்கு பார்க்கறதே பெரிய கஷ்டம்னுவாங்க. சாதமே கிடைக்கும். சாதமே அதான் அமாசனைக்கு தான் சாப்பாடா ஐயா, மற்ற நாள்லாம் கேழ்வரகு அது மாதிரி தான். வசதி படைச்ச வீட்டுக்கு அந்த மாதத்துல ஆமா மற்ற வீட்டுகள்லாம் ஆமா. அதுதான் இவரே சொல்றாரு. ஒரு கல்யாணத்துக்கு ஒருத்தர் கூப்பிடுறாரு, ஒருத்தன் அவன் வேலைக்காரன் என்ன பண்றான், பரதேசின்னு அனுப்பிச்சிடுறான். நல்ல வேட்டு இல்லை, சோமன் இல்லை, கையில் பாடு இல்லை, உடல் பருமன் இல்லை, சொக்காய் இல்லை, சோமம் இல்லை பாடுறாரு ஐயா, பாடுறாரு ஒரு பாடல். ஆமா, சோமன் இல்லை, சொக்கா இல்லை, கையில் பாடு இல்லை, உடல் பருமன் இல்லை. அப்போ அதெல்லாம் இல்லை அவருக்கு. இப்போ இந்த உலகம் பகட்டு உலகம். இதுதான் எங்க குரு அடிக்கடி என்ன சொல்லுவாரு, ஜெயராஜ் ஐயா. ஒருத்தன் ரொம்ப ஏழ்மையா இருந்தானா, அவனுக்கு யாரும் என்ன ஏதுன்னு அந்த ஊர்ல அவனை கண்டுக்கவே மாட்டாங்களாம். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா பெரிய செல்வந்தன் ஆயிட்டானா, ஏதோ லாட்டரி கிட்டேச்சு. போறவங்க வரவங்கெல்லாம் வணக்கம் சொன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, ஐயா வணக்கம்னா நான் போய் சொல்றேன்னு வாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வணக்கம் சொல்றாங்களோ அவங்ககிட்ட இவரு வணக்கம் சொல்றது இல்லையா, நான் போய் சொல்றேன்னு வரான். வந்த உடனே வீட்டுக்கு போயிட்டு அந்த பணப்பெட்டியை திறந்துட்டு அதுக்கு முன்னாடி நின்று பேர் படிப்பறான். ஞானகிருஷ்ண ஐயா வணக்கம் சொன்னார் உனக்கு, மாதவ ஐயா வணக்கம் சொன்னார் உனக்கு, ராம் ஐயா வணக்கம் சொன்னார், மணி ஐயா வணக்கம் சொன்னார், மகேஸ்வரி அம்மா வணக்கம் சொன்னாங்க, இன்னைக்கு இத்தனை பேர் வணக்கம் சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க மனைவி வந்து இது என்னன்னு புரியலையே அப்படியே இருந்துச்சான். ஒரு நாள் அவர் நோய்வாய்ப்பட்டு ஒரு மரணப்படுக்கையில் இருக்கும்போது அந்த அம்மா கேட்குதான், ஒரே ஒரு சந்தேகங்க, இதை மட்டும் சொல்லிடுங்க, என்ன சமாச்சாரம், நீங்கள் டெய்லி வந்து உங்களுக்கு எல்லாரும் வணக்கம் சொல்கிறாங்க, கம்முன்னு போயிடுறீங்க, நான் போய் சொல்கிறேன்றீங்க, அப்புறம் இங்கே வந்து அந்த பெட்டி பணம் வச்சுக்கிற பெட்டியை மட்டும் தந்துட்டு போய் என்னவோ பண்ணுறீங்க என்னங்க. அது ஒன்றும் இல்லை, நான் சாதாரண ஏழையாக இருக்கும்போது என்னை யாரும் வணக்கம் சொல்லலை, இப்போ பணம் நிறைய வந்ததுக்கப்புறம் வணக்கம் சொன்னாங்க. அந்த வணக்கம் வந்து எனக்கு இல்லை, எனக்கு சொல்லியிருந்தாங்கன்னா நான் வந்து நேரம் அங்கேயே திருப்பி சொல்லிட்டு இருப்பேன். இந்த என் வீட்டில் இருக்கிற பணத்துக்கு தான் சொன்னாங்க. அதனால பணத்துக்கு முன்னாடி போய் உனக்கு வந்து இவரு இப்போ வணக்கம் சொன்னார், அவரு வணக்கம் சொன்னார் அப்படின்னு அந்த லிஸ்ட்டை படிச்சுங்கிறன்னு சொன்னாங்க. அதுபோல் இன்னைக்கு பக்கத்தில் இன்றைய சூழல் எப்படி இருக்குதுன்னா, பணம் வச்சுருந்தா அவனுக்கு தான் கரெக்டுன்றான். அதையே ஐயா என்ன சொல்லுவார், பணம் வச்சுங்கிறவன் 5000 ரூபாய் டிக்கெட்டு வாங்கி திருப்பதியில் முன்னே நிற்கிறான்னா, ஏழை பின்னாடி நிற்கிறான்னா அவனுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். பணம் வச்சுங்கிறவனுக்கு 5000 ரூபாய் டிக்கெட்டு வாங்கி எம்எச் கேஷ். இப்போ ஒருத்தரை வந்து இப்போ நம்ம உடம்பு செல்லுன்னு உட்காந்துக்கிறோம், உங்கள் பின்னாடி ஒருத்தன் வேனில் வரான், அவனை ஸ்டிச்சரில் போட்டு ஐசியூவில் தள்ளி போகிறான்னா என்ன அர்த்தம், சீரியஸ் கேஸ்ன்னு அர்த்தம். அதனால அவர் சீரியஸ் ஆகிறாரு, மருத்துவர்கிட்ட முன்ன போறாரு அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு என்ன சொல்லுவாரு, நீ யாருக்கு முன்னாடி இருக்கிறன்றது முக்கியம் இல்லை, கடவுள் யாருக்கு முன்னாடி இருக்கிறான்றது தான் முக்கியம், இறைவன் யாருக்கு முன்னாடி இருக்கிறான்றது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அருமையான கதை சொன்னார். ஜனவரி 1 நள்ளிரவு 12 மணிக்கு தான் கேக் வெட்டுவாங்களாம். அந்த கேக்கு வெட்டுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, சரி கூப்பிட்றானே, பரலோகத்தில் இருக்கின்ற பரமபிதாவே எங்களை காத்தருளும், எங்களை ரட்சித்தருளும் அப்படின்னு கூப்பிட்டா, சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு இறைவனுக்கு அன்னைக்கு ஒரு ஆசை வந்துச்சு, நாமளும் போகலாம் இன்னைக்கு. அவனும் கூப்பிட்டே இருக்கிறான். போகிறோம். பெரிய பணக்காரன் யாருன்னு பாருங்க, சிட்டிலேயே பெரும் பணக்காரன் யாருன்னு பார்த்தா அவன் வீட்டில் தான் போய் சாப்பிடணும்னு போகிறான். போனால் கரெக்டாக அந்த 1 மணி 12 மணி ஆகும்போது கதவு சாத்திட்டு இருக்கிறாங்களாம். இவன் போய் கதவு தட்டுறாரான். யாரா நேற்று வந்துட்டான் திறந்து பார்த்துட்டு, அதெல்லாம் இப்போலாம் வந்து வசதி வந்துச்சு, கதவுலாம் திறக்க தேவையில்ல, அதில் ஒரு கண்ணாடி மாதிரி ஒன்று வச்சிடுறாங்க. வச்சுட்டு நாளால் நீங்கள் பார்க்கவே தேவையில்லைங்க, அதனுடைய வீடியோ வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும் மானிட்டரில். இப்போ இங்கே கூட இப்போ நம்ம உட்காந்து பேசுறதுலாம் சுற்றி கேமரா இருக்குது, யார் வராங்க போகிறாங்க என்னன்றதுலாம் அங்கே நான் பார்த்துருவாங்க. அந்த கேமராவில் பார்த்துட்டு அதுலேயே ஒரு ஸ்பீக்கர் ஆன் பண்ணிக்கிறேன். போயிட்டு நீ யாருன்னு கேட்குறான், இங்கே
நான் தான் கடவுள் வந்துருன்னா இது பேர் எத்தனை பேர் வந்துருக்கீங்க போடான்ட்டாங்க, திறக்கலையா. 12 மணிக்கு இவர் கடவுள் வந்துடுறாராம், இவர் கதவு திறக்கணும். சரி எல்லாரும் கதவும் தட்டி பார்க்கறான், எல்லாரும் அதையே சொல்றானா. சரி இவருக்கும் ஒரு வெறி வந்துடுச்சு, எப்படியாவது நம்ம வந்து இதை போய் இன்னைக்கு கேக்கு சாப்பிடாது போறது இல்லைன்னு, யார் வீட்லயாவது சாப்பிடணுன்ட்டு. கடைசியா அந்த நகரத்திலே பார்த்தா ஒரு ஓலை ரொம்ப மோசமான அந்த துணி தட்டி இருக்குது, போய் இப்படி தட்டினா போய் உள்ள போய் விந்துடலாமா. அது மாதிரி ஒரு கதவு ஒரு இருக்கிறவர் ரொம்ப பரம ஏழை, அவன் வீட்டை கதவை திட்டான். அவன் கரெக்டாக அவங்க அன்னையத்துக்கு போனோடனே போய் உள்ளே போய் விழுந்துட்டான். அவங்க அதுவே திறக்கலாம், சும்மா சாட்சி வச்சு விழுந்த உடனே அங்கே இருந்த கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து அவர் வாயில் கேட்க ஊட்டுறாங்களாம். இரியா நான் யாருன்னு சொல்கிறேன், அதுக்குள்ளே அதெல்லாம் கிடையாது, நீ முதல்ல இதை சாப்பிட்டு. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, குப்பையில் இருந்து கேட்க அவங்க சாப்பிட்டு போடுறான் இல்லையா, அதை கொஞ்சம் எடுத்துன்னு வந்து வச்சு அதை சாப்பிட்லான்னு வச்சுருந்துக்கிறாங்க. அந்த கேக்கு வாயில் வச்சுட்டாங்க. அப்புறமேட்டு நீ சொல்லியாங்க. அப்புறம் அந்த கேக்கு சாப்பிட்டா நான் யாருன்னு தெரியுமானா தெரியுன்றாங்க. இவங்க சொல்கிறாங்க கணவன் மனைவி, யாருன்னா நீ தான் கடவுள். நம்ம எப்படா நான் சொன்னாவே நம்மள நீ தான் கடவுள்னா, இந்த பரம ஏழை வீட்லேயும் 12 மணிக்கு வந்து தட்டி ஒருத்தன் கேட்குறான்னா உன்னை தவிர வேற யார் வர முடியும், பரமாத்மாவே நீ தான் கடவுள், ஜீவாத்மா பரலோகத்தில் இருக்கின்ற பரமாத்மா தான் சொல்கிறாங்க. ஆக என்ன சொல்கிறாருன்னா, பணத்தால் வருவதல்ல வாழ்க்கை. அதனால்தான் அரு சமயங்களும் கண்டவர் கண்டிலர், அரு சமய பொருளும் அவனல்ல, மாய குழியில் விழிவர் மனைவி மக்கள் பதப்பதைத்தவாறே. திருமந்திரம் சொல், நான் இந்த சமயத்தில் பெரியவன், நான் அந்த சமயத்தில் பெரியவன் அப்படின்னு சொன்னால் அதில் இல்லை, 6 சமய பொருளும் அவனல்ல. இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே. அன்பு அன்பு அன்பு. அதனால தான் அவர் சொல்றாரு, இந்த உயிருக்கு ஊதியம் என்னன்னா ஈதல் இசைப்பட வாழ்தல், அதுவன்றி வேறு ஊதியம் இல்லை உயிருக்கு. யாருக்காவது ஒருத்தனுக்கு எதுவாவது கொடு. பாரதி சொல்றான், அருமையா சொல்றான், செல்வம் மிகுந்தவர் பொற்குவித்தாயிரு, அதுவும் இல்லைன்னா நல்ல வார்த்தை சொல்லு, அதுவும் முடியலன்னா அமைதியாக கேள்றான்றான். நம்ம மக்கள் வந்து அதை கூட அதுக்கெல்லாம் வரத்துக்கு தயாராக இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அந்த நிலைக்கு வந்தனால நம்ம என்ன பண்ண முடியும், இதுதான் படிப்படியாக ஐயா சொல்லின்னு வந்து திருக்கதவம் திறவாயோ திரைகள் எல்லாம் தவிர்த்து. அப்போ அந்த திருக்கதவன்றது எங்கே இருக்குது, எங்கே திறக்கணும், இதுல நிறைய சிக்கல் இருக்குது ஐயா. நிறைய ஞானிகள் சில பேர் என்ன சொல்றாங்க, கேட் ஆஃப் இந்தியா தான் கண்ணு, நேத்திரம் தான் சொல்லிட்டாங்க. நேத்திரம் தான்ன்றது ரைட்டு, அது வந்து கதவு. ஆனா அவர் சொன்ன திறக்கிற கதவு, வள்ளலார் சொன்ன கதவு, எந்த கதவு, எந்த இடத்துல ஜோதியை பார்த்தார், துரியத்துக்கு அப்பால் பட்ட ஜோதி, துரியாதீதத்துக்கு மேல 6 அங்குலத்துல ஜோதி தெரியணுமா. அப்ப எங்க போனோம், 6 ஆதாரத்தையும் கடந்து போனோம். மூலாதாரத்துல இருந்து அந்த குண்டலினி சக்தியை எழுப்பி மேல போகணும்னு சொல்றாரு. இது யோக நிலையில இருக்கிறவங்களுக்கு சாத்தியம். யோகம் செய்யறவங்களுக்கு முறையான குரு கிட்ட போய் அது கூட எப்படி கத்துக்கணும், முறையான குரு கிட்ட கத்துக்கணும். முறையான குரு இல்லைன்னா உனக்கு குருவே தேடி வரக்கூடிய ஒரு இடம் இருக்குதுன்னு திருமந்திரம் சொல்லு. நீ போய் குருவை தேடாத, குருவே வரும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா என்ன அளவில் நான் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டைக்காரன், பெரியாருக்கு கருப்பு வேஷ்டியை கட்டின்னு இந்த ஐயப்ப சாமி மாலை போகிறவங்கலாம் போய் திட்டிட்டு வந்தோன்னா போய் தோடி 20 பேர் வருவாங்க ஊட்டான. எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பாலாம் சண்டை போடுவாங்க, இது என்ன பச்சிச்சின்னு தெரியல, ஏன் ஊரில் போய் சண்டை வாங்கிட்டு வருது, பஜனை போகிற இடத்துலாம் போனால் சாப்பிட்டு வந்துச்சா இல்லை போகாத விட்டுருணும், அங்கே போயிட்டு என்னத்துக்கு இதெல்லாம் சண்டை போட்டு வருதுன்னு சண்டை போடுவாங்க. அப்படிப்பட்ட சூழலில் ஜனவரி 19ஆம் தேதி இறைவனே தேடின்னு வந்தார். நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இறைவன் தேடின்னு வருவார்னா இறைவனே தேடின்னு வர்றார். எப்படி தேடின்னு வர்றாருன்னா இவர் சொல்கிறார், நீ என்ன பண்ண, மூர்த்தி தலம் முறையாக ஆடினோருக்கு நல்லதொரு வார்த்தை சொல்ல குரு தானாய் வாழ்க்குமா. அப்போ மூர்த்தி தலம் எங்க இருக்குது, மூர்த்தி தலம்ன்றது எது ஐயா, வெளி உலகத்துல எக்ஸ்டர்னல்ல இப்போ அன்னைக்கு நம்ம வந்து அச்சுதாசர் தலம், அது ஒரு மூர்த்தி தலம். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை, திருக்காலத்தி, அது மாதிரி போகிறோம், சிதம்பரம், அது எக்ஸ்டர்னல் மூர்த்தி தலம். உள்ளத்துள்ளே உள்ளது பல தீர்த்தம்ட்டார். இப்போ நம்ம போய் தீர்த்தம் ஆடுறதெல்லாம் உள்ளத்துள்ளே இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அநாகதம், விசுக்தி, ஆக்கினை, துரியம், துரியாதீதம், மெல்ல புடைந்து நிற்கின் எல்லாம் வருன்றான். நமக்கு அது போக தெரியாது. அதனால தான் இவர் என்ன சொல்றார், நீ அங்கே போவாத, உனக்கு வந்து யோகம் தெரியாது, எந்த ஞானி சுத்த ஞானின்னு உனக்கு தெரியாது,
அதனால நீ என்ன பண்ண, சிவ ஆலயங்களை போய் வழிபடு. எங்க போய் வழிபடு? வெளியே இருக்கிற ஆலயத்துக்கு போலாம்ல. இப்போ துட்டுக்கிறவன் காசிக்கு போறான், ராமேஸ்வரத்துக்கு போறான். துட்டு இல்லாதவன் எங்க போறான்? கலம்பூர் சிவன் கோயில், காசி விஸ்வநாதருக்கு போறான், கண்ணமாலம் கோயிலுக்கு போறான். அதே விஸ்வநாதன் பரம்பொருள் எங்கும் நீக்கு மரம் நிறைந்திருக்கு இல்லையா? அங்க போவ மூர்த்தி தலம் முறையாக ஆடினா ஒரு வார்த்தை சொல்ல குரு உனக்கு தானாய் அமையும் சொன்னார் இல்லையா? தானாய் அமையும். இந்த 6 ஆதாரமும் உன்னால போக முடியல. இப்படிலாம் போய் வந்துட்டதுக்கு அப்புறம் விளக்கு தீபத்தை வச்சு உன்னுடைய 2 கண்களால் ஜீவகாரணையத்தோடு சைவமா உணவுக்காக உயிர் கொள்ளாத ஒண்ணுதான். மீதிலாம் வள்ளலார் போன மாதிரி எல்லா உயிரையும் என் உயிர் போல் நினைக்க முடியாது. பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு அடி நடிக்க வந்துட்டோன்னா சண்டை தான். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஏன்னா வேஸ்ட்டு கட்டிங்கிறோம் தலைப்பா போடுங்கிறதுனால வள்ளலாரெல்லாம் ஆகிட முடியாது. அதெல்லாம் யாருக்கும் எந்த உபகாரமா செய்ய முடியாது. உபதரம் செய்யாத இருக்கலாம், அவ்வளோதான். ஐயா ஒரு பாடல்ல சொல்றாரு சாமி, எல்லா உலகமும் என் உலகமாச்சு, எல்லா உயிர்களும் என் உயிராயின. ஆமா, எப்ப சொல்றாரு? அத அருள் அடைவுல சொல்றாரு. அடைந்த பிறகு சொல்றாரு. சிற்றபையும் பொற்றபையும் சொந்தமெனதாச்சு, தேவர்களும் மூவர்களும் பேசுவதென் போச்சு, என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடு போச்சு. எப்போ? அதான் இப்போ நான் சொல்ல வரேன். அவர் என்ன இந்த மூர்த்தி தலம் முறையாக ஆடினீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து உங்களுடைய அனுபவம்லாம் எப்படி கிடைக்குது? கண்ணமாலை சபைக்கு வந்து ஐயா வந்து கொடியேற்றுவார், பாடுவார், வள்ளலார் சபையில் பாடுவார். இப்படி பாடும்போது தான் ஐயா இருக்கிறாரு, நமக்கு இந்த இதோட ஊர்னவர், அவர் பின்னாடி போகலாம் அப்படின்ற ஒரு அனுபவத்தை கடவுள் காட்டி கொடுக்குறான். காட்டி கொடுத்து இந்த அனுபவத்தை சொல்கிறார். இப்படி செஞ்சதுக்கப்புறம் சைவமாக மாறிடணும். இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு விஷயத்துக்கு வந்துட்டோம்னா அதுக்கு அடாப்ட் ஆகிடணும் இல்லையா? ஒரு வேஷம் போடுறோம், ராஜா வேஷம் போட்டால் முஞ்சி செம்மா எட்டு செம்மா இருக்கட்டும். சரி சரி சரி. சரிம்மா சரி, வருவாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் சாப்பாடு உபயோகித்தார். சரி சரி, நான் சரிம்மா நீ கிளம்புமா, நான் பார்த்துருக்கேன். அந்த இந்த மாதிரி இறைவனை பல இடங்களுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் குருவை அவர் காட்டி கொடுக்குறாரு. காட்டி கொடுத்ததுக்கப்புறம் வேஷம் போட்டோன்னா அதுக்கு அடாப்ட் ஆகிடணும். இப்போ நான் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போனோம்னா, நீங்கள் என்னை எத்தனை என்னுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா, சன்மார்க்கத்துக்கு வரத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வேதாத்திரியில் இருந்தோம். வேதாத்திரத்துக்கு வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு என்வி ஹோட்டலுக்கு போனோம்னா பெரும்பாலும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்டு காசு கொடுப்பாங்க. நாங்கள் காசெல்லாம் சாப்பிட்டுலாம் கொடுக்குற பழக்கம் கிடையாது. இந்த ஹோட்டலா எத்தனை பேர் போனால் எங்களுக்கு ஆவரேஜ் தெரியும். 2000 ரூபா ஆகுமா, 3000 ரூபாய் அவன் டேபிள் மேலே வச்சுருவோம். டேய் நாங்கள் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் தான் இன்னொருத்தனை உள்ளே ஒன்றும் கொடுக்கணும், இல்லைன்னா வேறு மாதிரி நடக்கும். இன்றைக்கும் 5 ஸ்டாரில் இருக்காங்க சொல்லுவாங்க, ஐயோ ஐயா எப்படி இப்படி மாட்டார். ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்தான் ஒரு முறை, ஓடிட்டானுங்க எல்லாம். சிக்கன் போட்டுங்கிற ஜல்லிக்கரண்டி எடுத்து வீசினா எண்ணெய் பட்டம்லாம் சுற்றி ஓடிட்டான். அவ்வளோ கோவம். அப்போ ஒரு வாத்தியார் சபாபதினு ஒரு வாத்தியார் அடிச்சிட்டாங்க ஒருத்தனுங்க. உடனே அந்த கோவம், வாமா உங்களுக்கு அதுதாம்மா வெயிட்டிங்க, உபயதாரர் வந்துட்டாங்க சார். அப்படி இருந்த எண்ணெய் இங்கே வந்த உடனே என்னாச்சு, திருப்பி போட்டார். இன்னைக்கு முட்டை கூட சாப்பிட்றது இல்லை இல்லையா? சேர் வந்து சேர் சேர் ஒன்றுதான் பார்த்து சேர் எடுத்துக்கணும். சைவமாக ஆக்கிட்டார். அப்போ சைவமாக ஆயிடுச்சிங்களா? அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாரு, மூர்த்தி தலம் முறையாக ஆடினவருங்க என்ன சொல்கிறாங்க, அப்பா ஒன்றும் இல்லைப்பா, திருமந்திரம் என்ன சொல்லுது, விளக்கின் முன் சொல்ல சொல்ல வேதனை தீரும். ஜோதி தான் கடவுளை சொல்லிட்டாரியா? நீ ஏன்பா அங்கங்கே போகிற, வெளியே இருக்கிற ஒரு விளக்கு வச்சுக்க. வள்ளலார் என்ன பண்ணாரு, அண்ணா நான் படிக்கிறேன், எனக்கு மேலே வந்து ஒரு விளக்கம் ஒரு கண்ணாடியும் கொடுங்க, நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது மாதிரி நீ என்ன பண்ணு, உனக்கு எதுவும் தெரியாது, உனக்கு இருக்கட்டும், எல்கேஜிவே விளக்கம் மட்டும் வச்சுட்டு சைவமாக இருந்துட்டு கண்ணில் அந்த ஒளியே பார்த்து என்ன ஓணுன்னு கேள்வி. அப்படி பண்ணினா அந்த அனல் வந்து கண்ணு வழியாக உள்ளே போய் இந்த கொண்டலினி இருக்குது இல்லையா, அந்த கொண்டலினி அது எழுப்பி விடும், எவாப்ரேட் ஆகும். அது எவாப்ரேட் ஆச்சுன்னா அந்த 6 ஆதாரம் சொல்லணும் பாருங்க, மூலாதாரம், அநாகதம், விசுக்தி,
ஆக்கினை அது மாதிரி சொல்லினே வரும் இல்லையா, துரியம் வரையில வரும், ஆக்கினை வரையில எல்லாருக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் தான் முக்கியமான வேலை, அது பெருமான் செய்யற வேலை. துரியாதத்துக்கு அப்பால தான் அந்த ஜோதியே பார்க்கணும். 6 அங்கலும் தோணுமா, வல்லாருக்கு மட்டும்தான் அந்த 6 அங்கலும், அதுக்கு மேல ஜோதி வெட்டவெளி ஜோதி தேண்டி பார்த்தாரு. அதை தான் அவர் சொல்றாரு. இப்போ குழந்தைக்கு இப்போ பிசிக்கலா ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா, அந்த பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா உச்சி வந்து பள்ளமா இருக்கும், உச்சி மூடி இருக்காது. மருத்துவ உச்சி தூக்கும் போது கூட பார்த்து தூக்குங்க, கொஞ்ச நாள் ஆகுது அது சரியாக. அந்த தான் திறக்கணும், அதை மூடிச்சு இல்லையாப்போ, அந்த உச்சி திறக்கணும்ன்றார் ஐயா. அது திறந்ததுக்கு அப்புறம் தான் மதிமண்டலத்தை அமுதம் வாயார உண்ணுன்றார். பல பேர் சொல்றாங்க பல விதமான அனுபவம் கிடைக்கும், நாக்குல சுரக்கும், மூக்குல சுரக்கும், அதெல்லாம் ரைட்டு. அது வந்து ஃபைனல் ஸ்டேஜ் அது கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு படி தான். சுக்கிலம் அனைத்தும் திரண்டு ஒரு பந்தாயிடன்ற, நமக்கு எங்க ஒரு பந்தாகுது, வாய்ப்பே இல்லையே. இல்லை அதான் 90 வயசு இவர் ஐயா குரு படிக்கிறாரு ராதாகிருஷ்ணன் ஐயா கிட்ட, திருச்சி ராதாகிருஷ்ணன் கிட்ட. அவர் 90 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. இவர் கேட்குறாரு, அவர் வந்து நடத்துறாரு, இந்த காமத்தை பற்றி நடத்துங்கிறாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு, குறும்புக்காரமானவர் யதார்த்தமாக கேட்டார் ஐயாவை, ஐயா நீங்கள் காமத்தெல்லாம் விட்டீங்களா ஐயான்னு. ராதாகிருஷ்ணன் ஐயா 3ஆவது நாள் தான் பதில் சொன்னாராம். 3ஆவது நாள் என்ன பதில் சொல்கிறாராம், உடல் அளவில் திறந்துருக்கிறோன்றார். உடல் அளவில், ஆனால் மனசு அங்கே தான் இருக்குது. அப்போ அதுக்கு என்னன்னு கேட்குறாரு இவர், அது உயிர் குணம், உயிர் அகன்றால் வழியே விடமாட்டேன். அந்த குணத்தை இவர் என்ன கேட்குறாரு பாருங்க. நம்ம இப்போ கம்பாரிசன், இது வந்து சத்து விசாரம் தான். இந்த இன்ட்ராக்ஷன் பெட்வீன் உங்கள் குரு மார்க்க வச்சு குருவுக்கு தெரிஞ்சது, நான் உணர்ந்துகின்ற என்னை தப்பு நீங்கள் திருத்துவங்கன்ற முறையில் நான் உங்களுக்கு சொல்லிங்க இருந்தேன். ஏன்னா இவர் என்ன கேட்குறாரு, அதெல்லாம் பல பிறவியில் அனுபவம் பெற்றவர் வள்ளலார்ன்றதுக்காக மருவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். ஆமா, மறக்கவே. இது மருவி வருது, மறக்க வேண்டும், மறந்துடணும் நானு சொல்லல. ஆமா, மறக்கவே. இவ்வு கூட்டல் வே அந்த ஏகாரம் போட்டு சொல்றாரு. எதுக்காகன்னா அடிப்படை அதான், மருந்து செலவாயிடுது இல்லையா, அதனால அந்த அடிப்படையே அதில் வச்சிட்டார். அடிப்படை அதில் வச்சதுனால நம்ம எதுவும் பேசுறதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லாத போச்சு. இவர் ஆரம்பத்திலே வரும்போதே சொல்றார், என்ன வயசு, 9 வயசு. 9 வயசுல ஒரு குழந்தை என்னன்னு கேட்கும். இவர் என்ன கேட்குறாரு, மதி வேண்டும், எனக்கு மதி வேண்டும், நிதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும் இல்லையா, நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். அப்போ அதனால தான் இவர் என்ன சொல்றாரு, உடம்பு பக்குவம் வச்சுனா தான் பக்குவம் அறியுது, ஓடம் உள்ள போதே உலாவலாம். சித்தர் தான் சொல்றாரு. இந்த ஓடம் உடைஞ்ச போது என்ன செய்யலாம், ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா. அதனால இந்த உடம்பை எதுக்கு தரான்னா, இந்த பாட்டி எளிமையா சொல்லிட்டு போச்சு. ஆமா, உடம்பினால் பெற்ற என்ன பயன், எதுக்காக உடம்பு கொடுத்தானா, உடம்புக்குள்ளே உருபொருள் காண்பது. அப்போ இந்த உருபொருள்ன்றது எது, உத்தம் இறைவன். அந்த இறைவன் எங்க இருக்கிறான்றத எளிமையா சொல்லுப்பார். உடம்பை பெற்ற பயனெல்லாம் உடம்புல இருக்கிற உத்தமனை காணணும்ன்ற, உடம்பில். அதனால தான் திருமூலர் சொல்றாரு, இந்த உடம்ப வந்து முன்னெல்லாம் வந்து ரொம்ப அழுக்குன்னு நினைச்சேன், கண்ணுல வந்து ஊழ தள்ளுது, காதுல குடிமி தள்ளுது, வாயில வந்து அழுக்கு சேருது அப்படின்னு நினைச்சேன். உடம்பன் உள்ளே உத்தமன் கொடி கொண்டான் என்று அறிந்த பின் உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. அவர் இருந்து ஓம்புறார். இந்த பாடல் யார் பாடல் சாமி? எது சாமி? உடம்பினை இழுக்கென்று. அதான் திருமூலர் தான், திருமந்திரம் தான். அதனால தான் இவர் என்ன சொல்றாரு, சாத்திரத்திற்கு திருமந்திரத்தையும் தோத்திரத்திற்கு திருவாசகத்தையும் பாருன்ட்டார். வள்ளலார் வந்து இப்போ பேசுகிற நம்ம மடையான் பேசி வீடியோவில் போடுறானே, அவர் இதை திருடிட்டார் அதை திருடிட்டார், எதுவுமே அவர் எந்தனே சொல்லலையே. நீ அதை பாருப்பா, அதில் சொல்லியிருக்கிறாருன்னு தான் சொல்றார். நாம கூட நினைக்கிறோம், எல்லாத்தையும் நினைக்கிறோம், ஐயா வள்ளலார் அடைந்த நிலையை நம்ம அடைஞ்சோன்னு. ஆனா ஊய் முந்துருன்ட்ட. இப்போ நிறைய பேர் சன்மார்க்க மேடையில பேச்சு கேட்குறாங்க, இதுக்கு வந்துட்டா ஐயா நீங்க சொன்ன மாதிரி நான் உத்தமனாகிட்டேன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, என்னுடைய மனம் வெளுத்துச்சு, எல்லாமே வெள்ளையாயிடுச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி சைவமாக்குறேன், நீங்கள் சொன்ன மாதிரி தீப ஆராதனை பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், எனக்கு எந்த மாற்றமும் ஏற்படலையே என்னன்னு கேட்கும்போது என்ன சொல்கிறேன், ஃபைனலாக சொல்லிடுறேன், ஊழ் இல்லையா.
அது தான் முந்துருதுன்றார். உன்னுடைய கண்ணகி வந்து மாசாத்தவனுடைய மகள் பிறவியில எந்த தப்பும் பண்ணல, ஆனா கணவனோட வாழ்ற ஒரு வாய்ப்பை அவருக்கு கிடைக்கல, இல்ல கிடைக்கல. அப்போ வந்து என்ன சொல்றாரு இளங்கோடிகள், என்ன எழுதுறாரு, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் சொல்றாரு. கோவலன் வந்து கொலைகளம் பண்ண வேண்டியவனா? கோவலன் கிடையாது. ஆனா அவனுக்கு அதுதான் என்ன சொல்றாரு, ஊழ்வினை உறுத்து வந்து விட்டான். அதை தான் பாரதத்துல தெளிவா சொல்லிட்டார் பெருமானே. ஏற்கனவே வேற ஒரு பிரதியில இன்னொரு நாட்டு அடுத்த நாட்டு மனித ஒட்ட இங்க வந்தான் வாணியத்துக்கு. வாணித்து வந்தவனும் வேற்று நாட்டு இங்க வந்தான்னா அவனை கொலை பண்ணிட்டாங்க. அவன் கொலை பண்ண அவன் மனைவி என்ன பண்றான், சபதம் பண்ணிட்டான், நீ இருக்கணும். அதனால்தான் அந்த ஊழல் தான் இவன். ஐயா கோவலன் மட்டும் இல்ல ஐயா, குருச்சேத்திர போர் முடிஞ்சிச்சு. குருச்சேத்திர போர் முடிஞ்சிச்சு. காந்தாரி திருதராஷ்டிரனுடைய மனைவியை பார்க்கறதுக்கு பாண்டவர்களும் கிருஷ்ண பரமாத்மாவும் போறாங்க. ஐயோ 100 பிள்ளையும் எழுந்துட்டு இருக்கிறாங்களேன்னு போன உடனே அந்த அம்மா என்ன பண்ணுது, அவனை பார்த்து சபிக்குது. ஐயா என்னுடைய 100 பிள்ளையும் இருந்துட்டான், நீ வந்து இந்த பிறவியில உனக்கு மரணம், உன்னுடைய குலம் மொத்தமே அழிண்டா, 1000 குலம் மொத்தம் அழின்னு சொல்லிச்சு. 1000 குலம் மொத்தம் அழிதுன்னு ஒரு கோபத்துல சாபம் கொடுத்துட்டு, சபதம் கொடுத்து ஒரு கோபத்துல கொடுத்த பிறகு என்ன நடக்குது, அந்த அம்மா அப்புறம் அழுவுது, ஐயோ கண்ண பரமாத்மா இது பண்ணிட்டோமே. இவர் எல்லாம் முடிஞ்சு துவாரை எல்லாம் முடிஞ்சு ஒரு காட்டில் போய் படுத்துங்கிறாரு. இந்த நான் ஏற்கனவே சொன்னதான், இது வியாசர் வந்து என்ன பண்ணுறாரு, பாயாசம் குடிச்சிட்டு அந்த பாயாசத்தை தராரு, உடம்பு ஃபுல்லாக தடவிக்கணும். இவர் தடவுறாரு, குரு வாய்ப்பட்டது கால் பாதத்தில் தடவக்கூடாதுன்னு விட்டுறாரு. பத்துன்னு இருக்கும்போது ஒரு மரத்தடையில் பத்துன்னு இருக்கும்போது ஒரு வேடுவன் என்ன பண்ணுறான், ஜந்துன்ற ஒரு வேடுவன் அம்பு போடுறான். அந்த அம்பு எப்பேற்பட்ட அம்புன்னா முனையில் வந்து விஷம் தடவி வச்சிருப்பாங்க. அந்த விஷம் பாய்ஞ்ச அன்புல அந்த பிறவியை முடிக்கிறாரு. அதுக்கு காரணம் இவரே சொல்றார், ஐயா நீ வந்து உன்னுடைய அவன் அப்புறம் வந்து பார்த்த உடனே நான் பகவானே பெருமானியே சாவடிச்சுனே இந்த பாவி ஆயிட்டேன்னா அவர் சொல்றாரு, போன பிறவில வந்து நீ வாலியா இருந்த, நான் உன்னை மறைந்திருந்து அம்பு போட்டு இருந்தேன், அவ்வினைக்கு இவ்வினைன்றார். ஆக என்ன சொல்றாரு, கடவுளா இருந்தாலும் தப்பு செஞ்ச தண்டனை கிடைக்கும். அதனால தராசு வந்து தாயாது. இப்போ நான் சிவகுமார் வள்ளலாரை கும்பிட்டுங்கிறாரு, அவர் வந்து ஏதோ யாருக்குன்னா வாங்கி சாப்பாடு போடுற, மீனாட்சிகிட்ட வாங்கி நீங்கள் சாப்பாடு போடுறாரு இல்லையா, அதுமாரி சாப்பாடு போட்டுனேங்கிறாரு. அவரை விட்டுலான்றதுலாம் கிடையாது. ஆமாம், அங்கே வந்து நடுவு நிலை தவறாமல் இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தான் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிது. அவருக்கு இறைவனுக்கே அதுன்றதுன்னா எதற்கு இது சொல்கிறான், கோவலனுக்கும் ஐயா சொன்னார் பாருங்க போன பிறவியினுடைய நிகழ்ச்சி. இந்த பிறவியில் என்ன பண்ணுறோமோ அதை தொடர்வினையாக கண்டிப்பாக வந்தே தான் தீரும், வராமல் இருக்காது. எல்லாருக்குமே அதான் இயற்கை. அதனால தான் ஐயா என்ன சொல்றாரு, நீங்க அதெல்லாம் மீறி அது எல்லாத்துக்கும் போனா ஒரே ஷார்ட்கட் என்னன்னா, குளிச்சுட்டு அழுக்கு போயிட்டு நம்ம நினச்சிடறோம் இல்லையா, ஒரு டெத்துக்கு போய் வரோம், அப்புறம் குளிச்சுட்டு ஒன்று அழுக்கு போயிட்டு போயிட்டு அழுக்க போகாது. அதான் அவர் சொல்லிட்டான், நிறம் வெளுக்க மண்ணுண்டு, மனம் வெளுக்க என்ன உண்டு, புறம் தூய்மை நீரால் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும்ட்டான். காணப்படுவான் உன்னுடைய வாய்மை. இப்போ இன்னைக்கு இப்போ இந்த வாய்மை இல்லை, இப்போ லிப்ஸ்டிக் வாய்மை சொல்லல நான், அது வாய்மையால் காணப்படும், அது வேற வாய்மை. இப்போ என்ன சொல்றாரு அவரு, வாய்மையால் காணப்படும். அதை தான் என்ன சொல்லிட்டாரு, ஃபர்ஸ்ட்லயே அவர் விண்ணப்பம் வைக்கும் போதே 9 வயசுல ஒரு விண்ணப்பம் வைக்கிறாருங்க வள்ளலாரு, பொய்யாத வார்த்தைகளே நான் பேசினபடி நான் தரணும். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு நீ அருள் புரிதல் வேண்டனா, என்ன வேண்டாம் அதை கூடயா அப்பயே கட்டல. நீ பாட்டுன்னு ஏதோ ஒன்று குத்துறாத, நீ பாட்டுன்னு எதை ஒன்னாலும் எனக்கு குத்துறாத, நான் வேண்டுதல் கேட்டு நீ அருள் புரிதல் வேண்டும், 6 உயிர்களுக்கு எல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எல்லா உயிருக்கும் நீ படைச்சிக்கிற எல்லா உயிருக்கும், அதனால தான் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அதான் தாரக மந்திரம். அதுதான் சொல்றாரு அவர். இந்த மாதிரி நீங்க செஞ்சுன்னு வந்தீங்கன்னா நீ எதுவுமே செய்யாத, திடீர்னு குளிச்ச மாதிரி வந்துடு, சன்மார்க்கத்துக்குள்ள நோய்ஞ்சிட்டு அங்க என்ன சொல்றாரு, அகம் கருத்து புறம் எழுத்து இருக்கின்றோம், அத்தனை பேரை சன்மார்க்கத்துல அடைவிக்கணுன்றார். அப்ப சன்மார்க்கத்துல அடைக்கணும்னா இந்த கூண்டுல வந்து கூடுறது இல்லை, அவன் மனம் ஒரு சங்கல்பம் எடுக்கணும், இனி உணவுக்காக உயிர் கொலை புரிய மாட்டேன். இப்ப நான் என்ன சொன்னேன், ஒரு எண்ணி ஹோட்டல்ல நுழையிறேன்னா முதல்ல பணத்தை கொடுத்துட்டு இருக்கிறத மொத்தம் காலி பண்ணிட்டு பில்லு கைசின்னு மீதி பணம் கொடுறான் தான், அப்படிதான் வாங்குவோம். அதுக்கு முன்னாடி வரையில் என் கூட வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப இங்க வந்த உடனே வீட்டில் முட்டை வாங்கினா நான் போய் வாங்க மாட்டோமா, தலையில் தலப்பா கட்டினா கடையில் போய் என்னையா முட்டை வாங்க சொல்கிறாங்க, 4 பேர் 4 விதமாக சொல்லுவாம்மா. ஐயா அவங்க தான் உபயதாரர். ஐயா பேசுங்க.
நீங்க இன்னைக்கு போக மாட்டேன்னு சொல்றேன் இல்லையா, அதுதான் சன்மார்க்க சங்கத்துல அடைவிக்கிறது. உள்ள ஜெயில போட்டு பூட்டுறாருன்ற இப்போ எனக்கு அந்த வாசனை வந்தா கூட என்ன பண்ணுது, இது வந்து வாசனாமலம்னு வர எங்க குரு. வாசனாமலம் சில நேரத்துல நம்ம வேதாத்திரி ஐயா கூட சொல்லுவாரு, விரித்து காட்டிடுமா. அது இப்போ ஒடுங்கி இருக்குமா. அது இப்போ பசு ஒன்றை பார்க்கிறோம், அது கொசு வருவில் கண்ணில் பதிஞ்சிருக்கு மூளையில. பசு ஒன்ற பேச்சு வரும்போது விரித்து காட்டுது இல்லையா, அந்த மாதிரி நீ இந்த பழைய தோசைலாம் தொட்டது என்ன ஆகும்னா டக்குன்னு என்ன பண்ணோம்னா விரித்து காட்டிடும், விரித்து காட்டிடும் அப்படின்னு சொல்றாரு. அது வராம இருக்கிறதுக்கு தான் என்ன பண்றாரு, படிப்படியா கூப்பிடுற. எத்தனை நீ போய் ஏம்பா போய் நான் இங்க சங்கம் வச்சங்க, என்ன ஆரம்பத்துல 54 உறுப்பினர் கையெழுத்து வாங்கினேன் சைவமா இருக்கணும். இன்னைக்கு ஒருத்தவங்க கூட வரல, யாரும் இல்லை சன்மார்க்கத்தில் இல்லை. கைலாயம் போய் வந்தவர் அப்ளிகேஷனை பட்சி பார்த்துட்டு கையெழுத்து போட மாட்டேன்றாரு. ஆனால் பேருக்கு முன்னாடி போட்டுக்கிறார், நான் திரு கைலாயம் போய் வந்தேன்னா அவர் பேரும் அதுக்கு முன்னாடி போடுறாரு. அப்ளிகேஷனை பட்சி பார்த்துட்டு அதில் ஒன்றும் கேட்கல, நான் உயிர் கொலை போய் உணவுக்காக அவங்க தான் இன்னைக்கு எடுத்து போட்டு சேர் எடுத்து போடு. இன்னைக்கு உணவுக்காக உயிர் கொலை புரிய மாட்டேன்னு சொல்றாங்க இல்லையா. நான் அப்படியே வந்துடுறேன், நீங்க அங்கேயே உட்காருங்க. இடங்குது, நீங்க எழுந்து கூடாது ஐயா, நீங்க அங்கேயே இருங்க. தெரியல, தப்பா நினைச்சு பாருங்க தம்பி. குரு தப்பா நினைச்சு ஐயா நீங்க உட்காருங்க. நான் தான் சொல்றேன், என்ன வளம் இல்லை திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில். நம்ம தான் வள்ளலார் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு யாரானிலை ஏற்றி வச்சிருக்கிறார். ஐயா ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? தண்ணி அவங்களுக்கு பெரிய ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காங்க. பெரிய எல்லாருக்கும் வந்தவங்களாம் கூட கொடுங்க. வாங்கம்மா. அன்பு ஆன்மநேயம் கொண்ட சான்றோர் பெருமக்களே, ஃபேன் ஓடி இருப்பார் பார்த்து இப்போ நிறுத்திட்டுனா கூட. இன்றைய இந்த வழக்கமான இந்த இன்னைக்கு வழிபாடு கிடையாது, ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு நடக்குதுன்னா அது காரணம், அதுவும் வள்ளலார் வழிபாடு நடக்குதுன்னா அது காரணம் யாருன்னா ஜோதி தான். ஜோதி அம்மா, ஜோதி அம்மானுடைய சென்ற ஆண்டு நினைவு நாள் இங்கே கொண்டாடினது. அவங்க அக்கா அங்கே இருக்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் குடும்ப உறவினர். நாராயணசாமி அவர் செட்டியார் இருக்கார் இல்லைங்களா, நம்ம லட்சுமி நாராயண செட்டியார், அவருடைய துணைவியார். உங்களுக்கு எல்லாம் சொந்தக்காரர் இருப்பார், ராஜவேல வாழியூரில் இருந்தார்ல, அவங்களுக்குலாம் உறவினர் தாங்க, புதுப்பாளையத்தில் இருக்கிறாங்க. அந்த அம்மாவனுடைய 2ஆம் ஆண்டு நினைவு நாள் காலையில் மூலிகை அருள் கஞ்சி வழங்கினார்கள். இப்பொழுது அறுசுவை உணவு இனிப்புடன் கூடிய உணவு வழங்குகின்றார்கள். அதுக்காக தான் இந்த விழா நடக்குது. அதனால்தான் வள்ளுவம் என்ன பேசுதுன்னா, நல்லார் ஒருவர் உளரெனின் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மயன்ட்டார். இப்போ உலகம் ரொம்ப கெட்டு போச்சியா, அங்கே சுனாமி வருதுயா, இங்கே இது வருதுயான்னா காரணம் என்னன்னா, தர்ம பசு அதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் குரு சொன்னது. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட படிக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தைன்னா, தர்ம பசு ஒத்த காலில் நின்று இருந்துச்சான். தர்ம ஆட்சி செய்யும்போது தர்ம பசு எப்படி இருந்துச்சுன்னா நார்மலாக இருந்தது. ஒரு நிலத்தை ஒருத்தர் வித்துடுற இன்னொருத்தருக்கு, அந்த நிலத்தை மறுநாள் பயிர் வைக்கலான்னு நிலத்தை பண்படுத்தும் போது ஒரு புதையல் கிடைக்குது. தர்மனுக்கு பட்டாபிஷேகம் நடந்து போச்சு. நடந்த பிறகு அந்த வழக்கு தர்மங்கிட்ட வருது, ஐயா அந்த புதையல் கட்சிச்சு, அது நல்லா நேத்தான் நான் வாங்கினேன், அதனால் நேற்று வரையில் வச்சுருந்தார் இல்லையா, அவர்கிட்ட இந்த புதையலை குத்துருங்கன்றார். நிலம் விற்றவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து நேற்றே அவர்கிட்ட விற்றுட்டேங்க, நேற்றுலேருந்து எழுதி கொடுத்துட்டேன், இதில் வர லாப நஷ்டம் எல்லாம் நீயே சொந்தமாக பண்ணிக்க வந்து, எனக்கு அந்த நிலத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னா, அதனால் அந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். சரிண்ணா இவர் கேட்குறாரு. சரி பகவான் கிருஷ்ணராக இருக்கிறார், கேட்டால் நாளைக்கு சொல்கிற தீர்ப்பை ஒரு நாள் யோசனை பண்ணலாம், நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. பொருள் அங்கேயே இருக்குது. எங்கே இருக்குது? தர்மங்கிட்ட இருக்குது. மறுநாள் காலையில் 2 பேருமே வராங்க. அந்த நிலம் வாங்கினவர் என்ன சொல்கிறாரு, எண்டு தாங்க பொருள், எனக்கு தான் உரிமை, எனக்கு கொடுன்றார். நேற்றோடு அவருக்கு நிலம் விற்றுட்டு போட்டாரு, அவருக்கு கிடையாது.
வித்தவர் என்ன சொல்றாரு, நேற்று தான் நான் விற்றேன், இது பூமிக்கு அடியிலேருந்து எத்தது, இவன் நிலத்துக்கு பக்கமே போல, இன்னைக்கு தான் போகிறான், எனக்கு சொந்தம் கொடுன்றார். உடனே பரமாத்மாவை பார்க்குறாராம் கிருஷ்ணரை. அப்போ தான் கிருஷ்ணர் சொல்கிறாராம், களி நேற்று ராத்திரி பிறந்துடுச்சு. எது பிறந்துடுச்சு? கலியுகம் பிறந்துடுச்சு. அதனால் இனி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார், அப்படின்னு சொல்லுவார் அவர். அதுபோல் இந்த யுகங்கள் மாற மாற நிறைய இப்போ மாறினே வருது. ஒரு பக்கம் வள்ளலார் வழிபாடு நடந்துகிட்டே இருக்குது. வழிபாடு எப்படி மாறணும்னா உள்ளார்ந்த வழிபாடாக இருக்கணும். வெறும் சாப்பாட்டு வழிபாடாக இருக்கக்கூடாது. அங்கே சாப்பாடு போடுறாங்க, இங்கே சாப்பாடு போடுறாங்கன்னு சாப்பாட்டுக்காக போகிற ஒரு வழிபாடாக அது அமையாமல் உள்ளார்ந்த ஒரு வழிபாடாக இருந்துச்சுன்னா அந்த வழிபாடு சிறப்பாக இருக்கும். அதுதான் இவர் சொல்கிறார், பிறவியை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறதுக்கு எப்படின்றதுக்காக இதை சொன்ன வள்ளுவர். ஊழ் ஒரு பக்கம் வரும்னு சொன்ன வள்ளுவர், ஊழையும் உப்பக்கம் காண்பர். யாரு? முயற்சி செய்தினே இருந்தானா தாழாது உயர்த்துபவர். அதான ஐயா, உழைவின்றி, அதான் அந்த ஓய்வு, மன உளைச்சல் இல்லாத ஓய்வின்றி தாழாது உயர்த்துவர். அப்படி செஞ்சீங்கன்னா அப்படிதான் வள்ளலார் சொல்றாரு. அதனால தான் அவருக்கே ஒரு நிலையில என்ன வருது, ஐயா என்னால் பட முடியாதியா, பட முடியாது அரசே, இனி துயரம் பட முடியாது. இந்த சமயம் அந்த பாட்டு ஒரு பாட்டு எல்லாரும் நாயர் ஒரு பாட்டு, பட முடியாது அரசே. அச்சுதாசர் பாடல் பாட சொல்லல, ஐயா பாட்டு பாடு. அச்சுதாசர் பாட்டுக்கு தான் பாடுங்க, பாடுங்க வந்துடுறாங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. செய்து நினைக்கும் பாவிகட்கும் செய்தாய் கருணை என தெரிந்து வாது நினைக்கும் மனக்கடையேன் மகிழ்வுற்றிருந்தே